வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆப்டிடியூட் ஃபைனல் டிவிஷன் வந்தாச்சு. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ் படி 15 கொஸ்டின் கேட்பாங்க, ரிமைனிங் 10 ரீசனிங்ல இருந்து. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ரீசனிங்கான ஃபைனல் டிவிஷன் பார்த்தாச்சு. இப்போ ஆப்டிடியூடுக்கான ஃபைனல் டிவிஷன் ஆக்சுவலாக நான் கொடுக்க வேண்டியது கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்கிறனால என்னால் லைவ்ல கொடுக்க முடியல. ஸோ ஆக்சுவலாக அதுதான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவை நீங்கள் யார் ரிலாக்ஸாக பார்க்குறீங்களோ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் எனக்கு புதுசாக பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் பார்க்க வேணாம். அதே டயத்தில் இங்கே நான் நிறையா கொஸ்டினாக நான் கொண்டு வரல. 2024ல் என்னென்ன மாடல்ஸ் கேட்டிருக்காங்க இதை தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் முக்கியமாக இந்த 2024ல நிறையா சம்ஸு, நம்ம நிறையா ட்ரிக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். 2024ல் கேட்டிருந்த எல்லா கொஸ்டினுமே இண்டிவிஜுவல் நம்ம பார்த்துட்டோம். இங்கே நான் செலக்டடாக கொண்டு வந்திருக்குது லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 கொஸ்டின், குரூப் 1 கொஸ்டின், அதுக்கு அடுத்தது குரூப் 2 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். இந்த 3 கொஸ்டின் தான் இங்கே நான் மெயினாக கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 எக்ஸாமில் இருந்து என்னென்ன மாடல் 2024ல் என்னென்ன மாடல்ஸ்லாம் எல்லா டாப்பிக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். அதே டயத்தில் இதுலையும் நம்ம என்ன ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், ஷார்ட்கட் என்னென்ன, அந்த நேரத்தில் எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணலாம், இது எல்லாமே நான் கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டாபிக் ஆப்டிடியூடில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இங்கே நான் கொண்டு வந்திருக்குது. ஜஸ்ட் ஓரலாக பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இதில் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம், நாளைக்கு எக்ஸாம், அதனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ தூரம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் என்ன தான் 2024ல் கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாலாம் கொஞ்சம் கொஸ்டினை மாடிஃபை பண்ணுறாங்க, நம்ம தெளிவாக யோசிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க டயத்தில் எப்படிலாம் கொஸ்டின் வந்திருக்கு, அதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பொறுமையாக கவனிங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் தான், ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது 2024க்கான குரூப் 2 எக்ஸாமில் ரொம்ப பேசிக்கானதா என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டு வட்டி வீதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கலப்பு பின்னத்துல வேல்யூ வந்திருந்து அதே போல மாதமும் இங்க கொடுத்துட்டாங்கல்ல, இந்த மாதிரி வந்திருக்கு. இங்க எப்பயும் போல தனி வட்டிக்கான வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, SI = PNR/100. இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இந்த வேல்யூ இங்க இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கலப்பிடத்துல இருக்க பின்னமா மாத்திருங்க. என்ன வரும், 16 × 3 என்ன ஒரு 30, 48 + 2, அப்போ 50/3 தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 9 மாதம் அப்படிங்கிறதை நம்ம என்ன பண்ணுவோம், 9 மாதத்தை வருஷமா மாத்துறதுக்கு டிவைட்ல 12 போட்டுரும். இந்த ஃபார்மெட்டை அப்படியே நீங்க இங்க இருக்க ஃபார்முலாவில் மட்டும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஈஸியா சிம்பிளை பண்ணிடலாம். 68,000 n வேல்யூ 9/12 × r வேல்யூ 50/3. இப்போ ஃபார்முலா வரக்கூடிய இந்த 100. ஓகேவா, ஸோ நோட் பண்ணிடலாம். எதை நம்ம சிம்பிளை பண்ணலாம், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கு அடுத்தது 3ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 3 3 9. அடுத்து 4ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4 3 12 3ஆல். ஓகே, 4 12 4ஆல் அடிச்சிடும் 3ன்னு வரும். இங்கே 1 2 பேலன்ஸ் 1 2 28 அப்படின்னா 7 28. அடுத்து இந்த 3 இந்த 3மே கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் பார்ட் என்ன இருக்குது, கீழே இருக்க எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு கொடுத்தாச்சு. இந்த 17 இந்த 50ங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்போ 0 மட்டும் நோட் பண்ணிருங்க. 17ஓட 5 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும், அப்போ 17 × 5ங்கிற போது 10 × 5 50, 7 5 35. அப்போ 50 + 35 85. ஓகேங்களா, இங்க இருக்க ஒரு 0 இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்கே ஒரு 0. அப்போ 8500ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோவா மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எக்ஸாம் ஹாலில் எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கணும், அது மேக்ஸை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதெல்லாம் நான் அடுத்த ஒரு வீடியோவா லைவ்ல நான் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா இந்த டைம் நான் கண்டிப்பாக லைவ்ல உங்களுக்கு நான் அதற்கான ஐடியாஸ் நான் சொல்கிறேன்.
யார் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம எக்ஸாம் ஹாலில் இந்த 3 மணி நேரத்தை எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக யூஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ அதை நான் தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதே 2024 குரூப் 4 எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. ஒருவர் ரூபாய் 2000 6% தனி வட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி தனி வட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புரிஞ்சுக்கணும். தனி வட்டியா கூட்டு வட்டியாங்கிறத இங்கே ஆக்சுவலாக என்ன, 2000 ரூபா ஸ்டார்டிங்கில் வாங்கியிருக்காரு. அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. ஆக்சுவலாக வந்து இங்கே என்னன்னா முதல் வருஷத்தில் 1000 ரூபா திருப்பி கொடுத்துட்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2000 ரூபாய்க்கு அந்த முதல் வருஷத்துக்கான வட்டி எவ்வளோங்கிறத நோட் பண்ணிடலாம். அப்போ 2000 ரூபாயில் 6% மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும்ல. 6% என்னன்னு பாருங்க. ஜஸ்ட் இங்க இருக்க 2 ஜீரோவை கேன்சல் பண்ணீங்கன்னா இதான் 1%. ஓகேவா? 1%ங்கிறது 20னா அப்போ 6%ங்கிறது 20 × 6 120. இது வந்து வட்டி. ஓகேவா? இப்போ அசல் அவர் 2000 ரூபா வாங்கினதுல 1000 ரூபா திருப்பி கொடுத்துட்டாரு. ஓகேவா? அப்போ 1000 ரூபா அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. மீதி 1000 ரூபா மட்டும்தான் அவர் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கான வட்டியை 2வது வருஷத்துக்கு கட்டணும். ஓகேவா? அதுக்கும் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 6% தான். ஆல்ரெடி நம்ம வட்டி 120 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து 2000க்கு. இப்போ மீதி கொடுக்க வேண்டிய 1000க்கு மட்டும் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 60 அப்படின்னு வருமா? 1000ல் 1%ங்கிறது 10, 6%ங்கிறது 60. அப்போ இப்போதான் அவங்க என்ன கேட்குறாங்க, முழுவதுமாக முடிக்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் ஏற்கனவே 1000 ரூபா கொடுத்துட்டாரு. மீதி வாங்கின 2000 ரூபாயில் 1000 ரூபா கொடுத்துட்டாரு. மீதி 1000 ரூபாவும் கொடுக்கணும். அதோடு சேர்த்து இந்த வட்டியும் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், 120 + 80 60 180. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1180 ரூபா தான் அவர் முழுவதுமாக செலுத்தணும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவர் கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? இதுதான் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஈஸியாக டைம் சேவ் பண்ணிடலாம். நீங்கள் 2 டைமு PNR/100 நீங்கள் போட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ விக்னேஷ்க்கு எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கும், எத்தனை சதவீதம் வட்டி கிடைச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 4% அப்படின்னா அப்போ 2 வருஷத்துக்கு 2 × 4 இதெல்லாம் வந்து 2 வருஷ கால்குலேஷனில் தான். யாருக்கு, விக்னேஷ்க்கு எவ்வளோ கிடைக்குது, 8% வட்டி கிடைக்கும். இப்போ அடுத்து சஞ்சய்க்கு வந்துட்டு என்ன, ஆக்சுவலாக சஞ்சய்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதே 2 வருஷங்களில் 1 வருஷத்துக்கு 6% அப்படின்னா அப்போ 2 வருஷத்துக்கு என்ன 12% ஒரு கிடைச்சிருக்குமா? இப்போ 2 வருஷத்துல எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, 4% தான் வித்தியாசம். ஓகேவா? அப்போ லாபம் 2 வருஷத்துக்கான லாபம் 4%. அவங்க கேட்கறது என்ன, ஓராண்டின் லாபம் தானே கேட்குறாங்க. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும், 2% தான் கிடைச்சிருக்கும். 2 வருஷத்துல 4%னா 1 வருஷத்துக்கு 2%. இதுதான் ஆன்சர். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 10,000ல் 2% மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 2% என்ன, நீங்கள் 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 100 ரூபாங்கிறதா 1% × 2 200. அப்போ 200 தான் அவர் கிடைச்ச ஓராண்டின் லாபம். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான. சிம்பிளா நீங்கள் PNR/100 அப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ட்ரிக்லாம் ஆல்ரெடி நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். எல்லா ட்ரிக்ஸுமே நம்ம நிறைய ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதை எந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் நம்ம அதை பார்த்து ரிவைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் இப்போலாம் ரீசெண்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நம்ம லைட்டாக யோசிக்க வைப்பாங்க. டைரெக்டாக PNR/100 டேட்டாஸை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். அடுத்தது இதுவும் வந்து குரூப் 1ல் கேட்டிருக்க, குரூப் 1 2024ல் கேட்டிருக்க கொஸ்டின். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 ரூபாய் அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? ஸோ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருத்தையும் பிரின்சிபல் அமௌண்ட் வேற, காலம் வந்து ஒன்று தான்.
இதுக்கும் 5 வருஷம் தான், இந்த 15,000க்கும் 5 வருஷம் தான். ஆனால் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேம் வேல்யூ தான். இப்போ அமௌண்ட் மாறினால தான் அவங்களுக்கான வட்டி மாறி இருக்கு. ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல் 20,000க்கான வட்டி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ 1 நோட் பண்ணிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. அடுத்து 15,000க்கு கிடைக்கக்கூடிய வட்டியை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2னே நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை விட தனி வட்டிங்கிறது 3,000 அதிகம் நோட் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த 3,000. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுதே போதும், ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ இதை கரெக்டாக இப்போ நீங்கள் ஃபார்முலாவே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாவே PNR/100ங்கிறது மோஸ்ட்லி எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது இங்கே PNR/100 நோட் பண்ணுவீங்க, அதே போல் இங்கேயும் PNR/100 நோட் பண்ணுவீங்க. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் 3,000 ரூபா தான். ஓகேவா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 20,000. N வேல்யூ 5, R வேல்யூ தெரியாது, /100. அதே போல் இங்கேயும் 15,000 ரைட், அதே 5 வருஷம் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, /100 ஈக்குவல் டு 3,000. இப்போ வேறு பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறதுனால தான் நம்ம இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். இதை ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். 2,000 நோட் பண்ணியிருக்கேன்னா 20,000. ஓகே, ஸோ கரெக்டாக இங்கே நோட் பண்ணினா அப்போ இன்னொரு 0 வரும், 200ன்னு வந்து நிற்கும். ஓகே, இப்போ 200 × 5 என்ன? 1000. 200 × 5 1000, இது 6 மைனஸ் இங்கே இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டா 150 மட்டும் தான் இருக்கும். 150 × 5 750 R ஈக்குவல் டு 3,000. அவ்வளோதான். இப்போ இதுக்கான 1000லையும் 1000 R மைனஸ் 750 R, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 250 தானே. 250 Rோட வேல்யூ தான் இந்த 3,000. இப்போ இதுலேருந்து நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணுங்க. 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 25 6 5 30, அப்போ 60ன்னு வருதா. அடுத்து 4 5 5 12 5 60, அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 12% இதற்கான ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா 12%? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் கேட்டிருக்காங்க, அழகா அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டே நல்லா தெளிவாக புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதே குரூப் 1 2024 கேட்டிருக்க இந்த கொஸ்டினை கவனிங்க. இந்த ஒரு கொஸ்டினுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை, அழகா லாஜிக்காவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6,400 பெறப்படும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தொகை அப்படின்னாவே அந்த மொத்த அமௌண்ட் வேல்யூ. ஓகேவா? அசலும் வட்டியும் சேர்ந்தது. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க, அசலும் வட்டியும் சேர்ந்தது என்ன? அசலே 6,400 அப்படின்னா கண்டிப்பாக பெறக்கூடிய தொகை வந்து இந்த 6,400 விட அதிகமாக தானே இருக்கும். அப்போ 800 தேவையில்லை, 640 தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு யோசனை வர்றது ஆப்ஷன் பியா அல்லது டியா, இது மட்டும் தான் நம்மளுக்கு தோணும். இதில் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வருஷமும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டும் மாதமும் கலந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ஆண்டு 6 மாதம். இப்போ 2 வருஷத்துக்கு மட்டுமே நீங்க கவனிங்க. 1 வருஷத்துக்கு 5% அப்படின்னா அப்ப 2 வருஷத்துக்கு என்ன? 10%. 2 வருஷத்துக்கே 10%ங்கிற போது இந்த நீங்க 6,400ல 10% என்னன்னு கேட்டீங்கன்னா 640 தான். இந்த ஒரே ஒரு 0 கேன்சல் பண்ண. இப்போ இதை ரெண்டையும் கூட்டுங்க, 0 4 இங்க 10க்கு 0 பேலன்ஸ் ஒன்று. அப்போ 2 வருஷத்துக்கான அந்த வட்டியே 7,040 வந்துருச்சு. அப்போ மீதி வந்து 6 மாதம் இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த 7,040 விட அதிகமாக தானே இருக்கும். அப்போது ஆப்ஷன் டியும் வராது, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சா? நான் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணல, ஜஸ்ட் லாஜிக் தான். 2 வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ கிடைக்க போகுது, அதையே வந்து கண்டிப்பாக இந்த 6,400 விட அதிகமாக இருக்கும். அப்போ மீதி இருக்க ஒரு 6 மாதங்கிற போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே வரும். அப்போது 7,040 விட கொஞ்சம் அதிகம் 7,200 மட்டும்தான். இது அதற்கான சரியான ஆன்சர். ஸ்மார்ட்டாக நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். நான் பழைய கொஸ்டின்லாம் எடுக்கல, நியூ கொஸ்டின் தான். அப்போது அழகாக இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் என்னோட வீடியோஸை உடனே உங்களுக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4 நீங்கள் நல்லபடியாக எழுதுவீங்க.
அதை தொடர்ந்து குரூப் 2 வரப்போகுது. குரூப் 2க்கான அட்மிஷன் போய்கிட்டே இருக்கு. நான் இதில் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுத இந்த கான்டாக்ட் நம்பர், ஓகே, நான் ஆக்சுவலாக கீழேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன் கான்டாக்ட் நம்பர். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேட்ச் ஆன் டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் 400 மட்டும்தான். நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னாவே எல்லா சப்ஜெக்ட் மற்ற தியரி சப்ஜெக்ட்லாம் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ இது இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அடிஷ்னலாக ஒரே ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, டெக்னிக்கல் சர்வீஸ் 2024 இதுதான். இப்போ இதுலையும் பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டிற்கு எந்த வட்டி வீதத்தில் இருந்தால் அந்த தொகை 16 வருடங்களில் 2 மடங்காகும். இப்போ வட்டி தனி வட்டி கான்செப்ட்லேயே நம்ம அந்த மடங்கு ட்ரிக்கு நம்ம பார்த்துருக்கோம். மடங்கு, வருடம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா மடங்குல ஒன்றை குறைச்சிட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 மடங்கு அப்படின்னா 2ல் 1 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 தான். அந்த 1 × 100 எவ்வளோ வரும்? 100ன்னு வரும். டிவைடட் பை அந்த எத்தனை வருஷமோ அதை நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஈஸியாக சிம்பிளை பண்ணலாம் சொல்லியிருந்தேன்ல. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணலாம், 4ஆல் அடிச்சு கொடுத்தா 4 நாங்க 16, 25 4 100. அப்போ 25/4ல் 6 நாங்க 24, பேலன்ஸ் 1. 25ல் 24 பண்ணா பேலன்ஸ் 1, 1/4%. அவ்வளோதான். 6 1/4%. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதே இதுதான் இப்போ குரூப் 2 2024 எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும் கேள்வி கேட்டிருக்காங்க. சேம் இதே ட்ரிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் அசல் நம்மளுக்கு தேவையே இல்லை. அசல் நமக்கு தேவையே இல்லை. இதை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. எப்பயுமே என்ன பார்க்க போகிறோம்? 8% வட்டி வீதம், சாரி 8% வட்டி வீதம் ரெட்டிப்பாகிறதுக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? மடங்குல ஒன்று குறைச்சிருவோமா? ரெட்டிப்புனா 2. அப்போ 2ல் 1 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 1 தான். அந்த 1 தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 100 டிவைடட் பை 8, ஓகேவா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்தா அதுக்கு டிவைடில் நோட் பண்ணிட வேண்டியதான். போன கணக்கில் வருஷம் கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம டிவைடில் நோட் பண்ணிட்டோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. 4ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2, இங்கே 25. அடுத்து 25ல் பாதி என்ன வரும்? 12 வருஷம். ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வருடம் தான், ஓகேவா? வருடம் தான். ஆனால் ஆப்ஷன் என்ன இருக்கு? எல்லாமே மாதங்களா கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 மாசமா? அப்போ இங்க பாருங்க, 12 வருஷத்துக்கு 12 × 12 நம்ம பார்த்தோம்னா 144 மாசம் வந்திருக்கும். 144 மாசம். மீதி அரை வருஷம் இருக்குல்ல, அரை வருஷத்துக்கான மாசம் என்ன? 6 மாசம் தானே. இதை மட்டும் 6 ஆட் பண்ணிருங்க, 150ன்னு வரும். ஸோ அப்போ மொத்தத்துக்கு 150 மாதங்கள் ஆயிருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானதான். அதே ட்ரிக் தான் நம்ம இங்கே அப்ளை பண்றோம். அதில் மாதம் ஆப்ஷன் கொடுத்துருக்கனால அதை கன்வெர்ட் பண்ணிடுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த ஒரு கொஸ்டின் பாருங்க, கிளியராக நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். நிறைய ஷார்ட்கட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக 2024 என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டில் ரூபாய் 20,100 உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இதில் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஓகே, இந்த கொஸ்டினில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதில் இந்த 20,100ங்கிறது என்ன? இவ்வளவா உயர்ந்தது அப்படின்னா இது அசலும் வட்டியும் சேர்ந்த மொத்த தொகை. இது அசலும் வட்டியும் சேர்ந்த மொத்த தொகை. அப்போ மொத்த தொகைங்கிறது என்ன? அசலுக்கான 100%. எப்பவுமே அசலை வந்து நம்ம 100% எடுத்துக்குவோம். ஓகே, அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் அசலை 100% எடுத்துக்குவோம். அதோட சேர்த்து வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா அப்போ 5 வருஷத்துக்கு 10 × 5 50% மட்டும் வட்டி. அப்போ இந்த 20,100ங்கிறது அசலுக்கான 100%, வட்டிக்கான 50%, 150%ஓட வேல்யூ தான் இந்த 20,100. இதுல இருந்து அவங்க அசல் தானே கேட்டிருக்காங்க. அசல் என்னன்னு நம்ம சொல்றோம்? 100% தானே. அவ்வளோதான். இந்த பாக்ஸ் மெத்தடை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நீங்க இந்த 0 அடிச்சிருங்க. அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 3, இங்கே 2ன்னு வரும். நெக்ஸ்ட் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 1 3 3, இங்கே 6 3 18, பேலன்ஸ் 2, 21 7 3 21, மீதி இருக்கு அந்த 00. அப்போ 6,700 நம்ம 2ஆல் கிராஸ் மல்டிபிள், இது கிராஸ்ல தானே இருக்கு, அப்போ மல்டிபிள் பண்ணிடணும்.
6700 நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 2 0 தனியாக வச்சுருங்க. 7 2 14க்கு 4. இதுலேயே 400ன்னு முடிகிறது என்ன? ஆப்ஷன் ஏ மட்டும்தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 6700 நீங்கள் டபுள் பண்ணீங்க அப்படின்னா 13400. ரொம்ப சிம்பிளானது தான். புரிஞ்சுங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக என்ன மாடலில் கேட்குறாங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இப்போ அதே போல் கூட்டு வட்டி கான்செப்டில் பாருங்கள். இப்போ கூட்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? 2024 குரூப் 4 கொஸ்டின் தான். ஒருவர் ரூபாய் 12,000 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வேல்யூ 12,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, கூட்டு வட்டி கான்செப்ட் 2 வருஷத்துக்கான மொத்த தொகை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்கான மொத்த தொகை என்ன அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம் தான். நம்ம ஷார்ட்கட் என்ன வச்சுருக்கோம்? டைரெக்டாக வட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறது. இப்போ வட்டி மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை இந்த 12,000 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளவு? 5%, 2 வருஷம். 2 வருஷம்னாவே என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கு? 2 1ங்கிற நம்பர். இப்போ 12,000ல் 5% என்ன? இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணீங்கன்னா இதுதான் 10%. 10%ல் பாதி தான் 5%. அப்போ 1200ல் பாதி 600ங்கிறது அந்த 5%. அப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க 1200. நெக்ஸ்ட் 600ல் 5% என்ன? 600ல் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா இதுதான் 10%. 60 தான் 10%. அதில் பாதி 30. 30 × 1 30 தான். அப்போது 1230 தான் கிடைக்கக்கூடிய 2 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிடுங்க. 12,000 ஆட் பண்ணால் 12,000 + 1230 13,230. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இதே இது 3 வருஷம் கேட்டாங்கன்னா என்ன ட்ரிக்கு நம்ம மைண்டில் வச்சுக்குவோம்? 3 வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 3 1 அப்படிங்கிற இந்த ஒரு நம்பரை மைண்டில் வச்சுக்கலாம். இதே இது 4 வருஷம் கேட்டாங்கன்னா 4 6 4 1. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் தொகை ரூபாய் 10,000 ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் என்ன? ஆக்சுவலாக இந்த கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசமும் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த ஃபார்முலாவே நீங்கள் நோட் பண்ணி, ஏன்னா ஃபார்முலாவே கேள்வியாக கேட்குறாங்க. அப்போது 2 வருஷம் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? அந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஃபார்முலா? P × R/100 அதே இது 3 வருஷத்துக்கு அப்படின்னா P × இந்த R/100 அப்படியே வரும், ஹோல் ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் 3 + R/100. இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறத எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 100ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுவோமா? அப்போ 300 வரும் + R / 100. அப்போ 300ஓட R நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இந்த கான்செப்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக சிம்பிளை பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபார்முலா வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னொரு ட்ரிக்கும் நம்ம ஆல்ரெடி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ்க்கு பார்க்குறக்கூடிய ட்ரிக்கு தான் இது. பட் இங்கேயே நம்ம இதிலேயே முடிச்சிடலாம். என்ன வரும்? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 வருஷத்துக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு நோட் பண்ணிடுறோம் 10,000. ஓகேவா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15/100. இது ஒரு டைம். இப்போ ஸ்கொயர்னா இன்னொரு டைம் நம்ம நோட் பண்ணணுமா? அதுக்கு அடுத்தது 300 + 6. அப்போ 300 + 15 315/100. இதை மட்டும் கரெக்டாக சிம்பிளை பண்ணால் வேலை முடிஞ்சது. சிம்பிளை பண்ணுங்க. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 20 அப்படின்னு வரும். இங்கே 6 30 பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5 15. அடுத்தது மறுபடியும் 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 4 வரும், இங்கே 3 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. டைரெக்டாக மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணணும். மறந்துடக்கூடாது. ஓகே? இப்போ பாருங்கள் 15 × 3 45 தானே. அப்போ 63ஐயும் 45ஐயும் மல்டிபிள் பண்ணிடுங்க. 5 5க்கு 5 பேலன்ஸு 1 6 30 1 31 4 12க்கு 2 பேலன்ஸ் 1 ஆனால் 24 1 25. அப்போ 5 3 8 2
இதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணிடணும். அப்போது 1 4 7 4 28. அடுத்து இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு 0 சேர்த்துட்ட பின்னாடி தான் 35ன்னு எடுத்துக்கணும். 35ல் எத்தனை, 8 4 32. இப்போ 708 புள்ளி தான் வரும், ஏன்னா மீதி இருக்குல்ல. அப்போ இதிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா 708 சம்திங், இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஈஸியாக நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த மாதிரி மக்கள் தொகை, அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா, இந்த மாதிரி கான்செப்டில் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கூட்டு வட்டியில். ஸோ அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம சூப்பரான ட்ரிக்கு தானே பார்த்துருந்தோம். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இது குரூப் 1 2024ல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, ஏன்னா 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்குறாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. இப்போது மொதல் வருஷத்தில் எவ்வளோ அதிகரிக்கிறது, 5% அதிகரிக்குதா? அதிகரிச்சு அப்படின்னா 100ஓட ஆட் பண்ணிடணும், குறைஞ்சி அப்படின்னா 100ஓட மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே 100 + 5 105, 105/100 தான் மொதல் வருஷம். இப்போ 2ஆவது வருஷம் என்ன நடந்திருக்கு, 5% குறைஞ்சிருக்கு சொல்லிட்டாங்க. அப்போ 100லேருந்து 5 போனுச்சுன்னா 95, 95/100. இதான் 2 வருஷத்தில் நடந்திருக்க மாற்றம். இதோட முடிவில் என்ன, 2 வருஷம் முடிவில் எவ்வளோ கிடச்சிருக்கு, 9975ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டாக அந்த கொஸ்டினை புரிஞ்சு இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணியிருக்கணும். இதில் சிம்பிளை பண்ணலாமா? ஸோ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 5ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 21ன்னு வரும், இங்கே 20ன்னு வரும், இங்கே 19 அப்படின்னு வரும், இங்கே 20 அப்படின்னு நிற்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது 3ஆல் அடிச்சு கொடுங்க. ஸோ இங்கே 3 21, இங்கே 3 9, அடுத்து 3 9, இங்கே 2 6, பேலன்ஸ் 1 15 அப்படின்னா 5 15. இப்போ இதுக்கு அடுத்தது வேறு எதுவும் நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. 7ஆல் நம்ம சிம்பிளை பண்ணி பார்ப்போம். 1 7, இங்கே 4 28, பேலன்ஸ் எத்தனை இருக்குது, 5 இருக்கா? அப்போ 58 அப்படின்னா, சாரி 52 அப்படின்னா 7 49, 7 49, பேலன்ஸ் 3 35ன்னு இருக்குமா? 35 அப்படின்னா 7 35. ஓகேவா? இப்போ 19ஆல் அடிச்சு கொடுங்க. ஒரு 19 19, இங்கே இப்போ 3 19 எவ்வளோ வரும் பாருங்க. 3 19 50க்கு மேலே போயிடும். அப்போ 2 டைம்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ 2 19 38, 47ல் 38 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 17 9 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ 9 மட்டும்தான் இருக்கும். லாஸ்ட்டில் இருக்க அந்த 5 சேர்த்துக்கணுமா? 95. அப்போ 19 × 5 பார்த்தோம்னா 95, அப்போ 5. இப்போ இங்கே என்ன இருக்குது, எல்லாமே அடிச்சு கொடுத்துட்டோம். மேலே இருக்க எல்லாமே அடிச்சாச்சு. 25ன்னு இருக்குது. அடுத்தது இங்கே 20 20ன்னு இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 20 × 20 400 அப்படின்னு இருக்கா? ஸோ 400னா 00 நம்ம நோட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இப்போ 400ல் 4ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 25 × 4 100ன்னு வருமா? அப்போ மொத்தத்துக்கு 10,000ங்கிறது தான் ஸ்டார்டிங்கில் இருந்த வேல்யூ. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மல்டிபிள் பண்ணுறது, சிம்பிளை பண்ணுறது மட்டும்தான் முக்கியமான ஒர்க். அதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ பெரிய பெரிய நம்பரை நம்ம இதுக்கு முன்னால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா ஈஸியாக அந்த இதை ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த பாக்டீரியா கான்செப்ட்லேயும் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோம்ல, அதே விஷயம் தான் இங்கேயே இருக்குது. 10 பங்குல ரூபாய் 25,000க்கு வாங்குகிறார். அதன் மதிப்பு 1ஆம் ஆண்டில் 4% உயர்கிறது, 2ஆம் ஆண்டில் 8% உயர்கிறது, 3ஆம் ஆண்டில் 10% குறைகிறது. 3ஆம் ஆண்டு முடிவில் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் எவ்வளவும் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங்கை இங்கே நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ மொதல் வருஷம் என்ன நடந்திருக்கு, 4% உயர்ந்திருக்கா? அப்போ 104/100. அடுத்து 2ஆவது வருஷம் என்ன நடந்திருக்கு, 8% உயர்ந்திருக்கு. அப்போது 108/100 இன்ட்டு 3ஆவது வருஷம் 10% குறைஞ்சிருக்கு. நல்லா நோட் பண்ணிடணும். அப்போது 90/100. இதெல்லாம் நம்ம சிம்பிளை பண்ணால் 3ஆம் ஆண்டு முடிவில் எவ்வளவு அப்படிங்கிறது கிடச்சிரும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 1 ஜீரோ, இந்த 1 ஜீரோ, இங்கே இருக்க 1 ஜீரோ, இங்கே இருக்க 1 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது 25ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 25 25, 4 25 100, 1 4 4. இங்கேயும் இப்போ 2ல் எது வேணால் நீங்கள் அடிச்சு கொடுத்துடலாம். இங்கே நம்ம அடிச்சு கொடுக்கலாம்.
நாங்கள் 8 பேலன்ஸ் 2 28 7 நாங்கள் 28. அவ்வளோதான். கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அடிச்சிட்டோம். மேலே இருக்க வேல்யூ மட்டும்தான் 104, இங்கே 9. ஓகேவா? அடுத்து 27 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணு. இப்போ 9ஆல் நீங்கள் 27 மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 27 மல்டிபிள் பண்ணால் 37 63 3 பேலன்ஸ் 6 9 18 18 + 6 24. ஓகே, அப்போது 243 104 இதை தான் நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸு 1 நாங்கள் 16 1 17 இருந்தாங்க 8. அடுத்து இங்கே ஒரு 0 மட்டும் நோட் பண்ணிக்கலாம். 1ங்கிற இடத்துல அப்படியே நோட் பண்ணிடுங்க. 2 4 2 4 3 2 7 இங்கே 11க்கு 1. இப்போ 172ன்னு பார்த்தீங்க அப்படின்னாவே சாரி இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணி பாருங்கள். முதல் எடுத்து 4ஆல் மல்டிபிள் பண்ணுறது. நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1 நாங்கள் 16 1 17க்கு 7 பேலன்ஸ் 1 இங்கே 8 1 9 போடணும். மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ கவனமாக. இப்போ 9 + 3 12க்கு 2 பேலன்ஸ் 1 இங்கே 5 2 அப்போ 25 272 25 272 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த பாக்டீரியா கான்செப்டில் அதிகமாக கேட்பாங்க. ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தா அதே மாடல் தான், அந்த பாக்டீரியா கான்செப்ட் தான். போனதவே நான் அது பாக்டீரியான்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அதிகமாக கேட்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பர்சன்டேஜ்லாம் சேமாக கொடுத்துட்டு இங்கே 10,000ங்கிறது போல 20,000 கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரில் இன்னொரு எக்ஸாமில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாற்றம்லாம் இருக்கும். ஸோ கவனமாக நம்ம பார்த்துருக்க இந்த ட்ரிக்லே வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கில். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்துமே ஈஸியான ட்ரிக்கு மூலயமா நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மெத்தடில் இருந்தும் நிறையா கேட்டிருக்காங்க. முன்பே வேணால் சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் 12 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? இது குரூப் 2 2024. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? 2 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும். 6 × 12. அதே போல் 2 நம்பரை ஆட் பண்ணிடணும். 6 + 12. இப்போ மேலே இருக்க அந்த கண்டிஷனை மல்டிபிள் கண்டிஷன் அப்படியே வச்சுருங்க. கீழே இருக்க மட்டும் ஆட் பண்ணுங்கள். 6 + 12 18. 1 6 6 3 6 18 1 3 3 4 3 12. அப்போது 4 4 வேலையை முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ தனியே அந்த வேலையை 72 நாட்கள் முடிப்பார் எனில் பி தனியே அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் தனித்தனியாக கொடுத்துட்டு அதில் 2 பேர் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள் அப்படிங்கிறபோது ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணோம். கொடுத்துருக்க 2 வேல்யூவை மல்டிபிள் கண்டிஷன் நோட் பண்ணியிருந்தோம். அதே போல் இங்கேயும் கொடுத்துருக்க 2 வேல்யூவையும் மல்டிபிள் கண்டிஷனில் மேலே நோட் பண்ணுங்கள். அதாவது சிம்பிளான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா xy / x + y. ஓகேவா? அதே இது 2 பேர் சேர்ந்து ஒன்றும் ஏ தனியாக கொடுத்துட்டு பி தனியாக கேட்டாங்க அப்படின்னா xy நோட் பண்ணி y - x, அதாவது எது பெரிய நம்பரோ அதை நீங்கள் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இதுதான். ஓகேவா? ரைட். இப்போ இந்த இதில் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க கண்டிஷன் அப்படியே வச்சுருங்க. 24 × 72 டிவைடில் என்ன பண்ண போகிறோம்? 72லேருந்து 24 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இப்போ 12ல் 4 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸு 8. இங்கே 6 தான் இருக்கும். 6ல் 2 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸு 4 48. ஓகேவா? இப்போ 24 24 2 24 48. அடுத்து 1 2 இங்கே 3 2 6 பேலன்ஸ் 1 12னா 6 6 2 12. அப்போ 36 நாளில் பி தனியே வேலையை முடிப்பார். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இங்கே கவனிங்க. இதுக்கும் நம்ம சூப்பரான ட்ரிக்கு தான் நம்ம பார்த்துருந்தோம். ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பார். ஆனால் பி எவ்வளவு நேரம் முடிப்பார்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ சதவீதம் அதிகம் அப்படிங்கிற போது யார் கொடுத்துருக்காங்கன்னு கவனிக்கணும். இப்போ ஏ என்பவர் பிஏ என்பவரை விட அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? 20% குறைவாக வேலை வைக்கிறாருல. அப்போ யாருக்கு நம்ம 100% போடணும்? பிக்கு 100% போடணும். அதை விட ஏ 20% குறைவாக வேலை வைக்கிறதுனால 100ல் 20 போனுச்சுன்னா பேலன்ஸ் 80%. ஓகே, புரிஞ்சுங்களா? இதுதான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண வேண்டியது.
இப்போ ஏவோட அந்த எவ்வளோ நேரத்தில் வேலை முடிப்பார் அப்படிங்கிற கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போது ஏக்குரிய பர்சன்டேஜ் என்ன? 80% தானே. 80% உள்ளவர் 7.5 மணி நேரத்தில் முடிப்பார். இப்போ 7.5 அப்படிங்கிறத எப்படி நீங்கள் பின்னமாக எழுதலாம்? 7 2 14 + 1 15. அப்போ 15/2. இப்போ நம்மளுக்கு அந்த 7.5ங்கிறது பதிலாக டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? 15/2ன்னே நோட் பண்ணிடலாம். இப்போது 100% உள்ள பி எவ்வளோ நேரத்தில் முடிப்பார்? இங்கே நீங்கள் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான். என்ன அப்படின்னா யாருக்கு கெப்பாசிட்டி அதிகமோ அவங்க கம்மியான நாளில் முடிச்சுருவாங்க. யாருக்கு கெப்பாசிட்டி அதாவது பர்சன்டேஜ் வந்து கம்மியோ அவங்க அதிக நாள் எடுத்துக்குவாங்க. அதானே டேலண்ட்டுங்கிறதானே. ஒருத்தவர் 80% தான் திறமையானவர், அவர் அதிக நாள் எடுத்துக்குவார். இன்னொருத்தவர் அவரை விட 100% திறமையானவர், அப்போ கம்மியான நாட்களில். அப்போ இது பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கம்மியான நாட்களை வேலையை முடிச்சுருவாங்க. ஏன்னா 100%ங்கிற 80 விட 100% அதிகம் தானே. அப்போ இது எதிர்மாறல். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்போது இதை எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி இங்கே வேல்யூவை டிவைட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே இந்த 15/2ங்கிறத அப்படியே மல்டிபிள் கண்டிஷனில் சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 இந்த 0 அடிச்சிட்றேன். அடுத்தது நான் 2ஆல் அடிச்சு கொடுத்தா 4 2 8 I 2 10 1 5 5 3 5 15 1 2 நான் 2 4. அப்போ 2 × 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர் 6. 2 × 3 என்ன? 6. ஸோ 6 மணி நேரத்திலே அவர் வேலையை முடிச்சிருவார். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சேம் ட்ரிக்கு தான். உங்கள் இந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கனால நம்ம இந்த ஒரு சேஞ்சஸ் 15/2ன்னு மாற்றிட்டு எப்பயும் போல் ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாடலுமே இப்போ அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த கான்செப்டில் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெளிவாக இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பாருங்கள், 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் ரூபாய் 15040 சம்பாதிக்கின்றார்கள் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பார்கள்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 4 கொஸ்டின் தான். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 ஆண்கள் மென்னு நோட் பண்ணிடுறேன், 4 பெண்கள் உமன் நோட் பண்ணிடுறேன். இவங்களுக்கான 7 நாளில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 3780. அப்போ ஒரு நாளில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அந்த 7ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 7 நாளைக்கு அவங்களுக்கு 3780னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 7 இங்கே 7 35 பேலன்ஸ் 2 2னா 28னா 4 7 28 540. அப்போது 3 மென்னும் ப்ளஸ் 4 உமனும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடியது 540. நீங்கள் பெரிய நம்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதே கான்செப்டில் தான் எத்தனை பேர்? 11 ஆண்களும் 13 பெண்களும் சேர்ந்து எத்தனை நாளில்? 8 நாளில் அவங்களுக்கு 15080 கிடைக்குது. அப்போ 1540 கிடைக்குது. இதை நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணால் அந்த 11 மென்னுக்கும் ப்ளஸ் 13 உமனுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சம்பளம் என்னன்னு கிடச்சிரும். அப்போ 1 8 இங்கேயும் 1 8 பேலன்ஸ் 7 70 அப்படின்னா 70ல் 8 8 64 70ல் 64 போனுச்சுன்னா மறுபடியும் 6 இருக்கும். அப்போ 64 தானே இருக்கும், மறுபடியும் 8. அப்போது 1880. இதுதான் நீங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது கண்டுபிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ என்ன பண்ணணும்னா மொதல் ஈக்குவேஷனை நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க, 11ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த எம்மை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ வேறு வேறு நம்பர் இருக்கனால அப்படியே ஆப்போசிட்டான நம்பரில் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னாவே இது ஈக்குவலாக வந்துடும். இப்போ 11 × 3 31 தான், 3 × 11 31 தான், 33 தான். ஓகேவா? இப்போ இதை 11ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 33 எம் ப்ளஸ் 44 உமன் ஈக்குவல் டு இதையும் 11ஆல் தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். அப்போது 14 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 54 மறுபடியும் இங்கேக்குள்ள ஒரு 54 போட்டுருங்க. லாஸ்ட்டில் 0 அப்படியே இருக்கட்டும். இங்கே 4 9 5 5940 தான் இந்த 11ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு. இப்போ இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 33 எம் ப்ளஸ் 13 × 3 39 டபிள்யூ ஈக்குவல் டு இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 வட்டா 24க்கு 4 பேலன்ஸ் 2. அதே போல் வட்டா 24 2 26க்கு 6 பேலன்ஸ் 2 1 3 3 + 2 5. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறத இதை நம்ம மாடிஃபை பண்ணிடலாம்.
இப்போ இதில் இது கேன்சல் ஆகும். இப்போ இது சிம்பிள்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ மீதி இருக்க 44ல் 39 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5 தானே, 5 உமன். ஓகேவா? 5 உமன். அடுத்து இதில் 5940ல் 5640 போனுச்சுன்னா பேலன்ஸ் 300 மட்டும்தான். இப்போ 5 உமனுக்கான சேலரி 300 அப்படின்னா ஒரு உமனுக்கான சேலரி 4×5 6×5 30 60 ரூபா. ஒரு உமனுக்கான சேலரி 60. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதவே இந்த ஒரு உமனுக்கான சேலரியவே நீங்கள் இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பாருங்கன்னா அதுதான் சின்ன நம்பர், இதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 3M அப்படியே வச்சிடணும். 3M அப்படியே வச்சுட்டு 4 உமன் தானே, அப்போ 4 × 60 ஒரு உமனுக்கான சேலரி 60 இன்ட்டு ஈக்குவல் டு 540. இப்போது 6×4 24 240ன்னு வருமா? இந்த 240 இந்த சைடு போணுச்சுன்னா மைனஸில் வந்துடும் 240ன்ட்டு. ஓகேவா? அப்போ 3M ஈக்குவல் டு 540ல் 240 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 300. இதில் 3 மென்னுக்கான சேலரி 300னா ஒரு மென்னுக்கான சேலரி 100 ரூபா. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க எத்தனை கவுண்டிங்கை மாற்றிருக்காங்க, ஆண்கள் பெண்கள் கவுண்டிங்கை மாற்றி கேள்வியாக கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து ரூபாய் 12,400 எவ்வளவு நாளில் சம்பாதிப்பாங்க, இதுதான் கேள்வி. ஓகேவா? ஒரு மென்னுக்கான சேலரி என்ன? 100 ரூபா. ஒரு உமனுக்கான சேலரி என்ன? 60 ரூபா. இதைத்தான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ 7 மென்னுக்கான சேலரி, ஒரு மென்னுக்கான சேலரி 100 ரூபானா 7 மென்னுக்கான சேலரி எவ்வளவு? 700. அதே போல் அதாவது 9 உமன் இருக்காங்க, ஒரு உமனுக்கான சேலரி 60. அப்போ இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 540. இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஒரு நாள் சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 0 4 7 + 5 12 1240 ரூபா. ஒரு நாளைக்கு அவங்க 1240 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா அவங்க 12,400 சம்பாதிக்க எத்தனை நாள் ஆகும்? ஜஸ்ட்டு இந்த 1240 10ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னாவே 12,400ன்னு வந்துருமா? அப்போ 10 நாள் அவங்க வேலை பார்க்கணும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த டைம் அண்ட் ஒரு கான்செப்டை சால்வ் பண்ணணும். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம நிறையா ட்ரிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 2024ல் என்ன மாதிரி மாடல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான், ஆனால் அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பார் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பார் எனில் பின்வருவற்றில் எது தவறானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருந்தது. இப்போ இந்த மாதிரி தவறானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளானது ஆப்ஷனை கவனிங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் எடுத்தேன் அப்படின்னா 4 ஆண்கள் நம்ம பிஎஸ்சி கான்செப்டில் சால்வ் பண்ண போகிறோம். 4 பர்சன் 3 டேஸில். அப்போ 4 ஆண்கள் 3 நாட்களில் முடித்தாங்க அப்படின்னா இங்கே ஆண்கள் மட்டும் கொடுத்துருக்காங்களே 12 ஆண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஒரே ஒரு நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது கரெக்டாக இல்லையாங்கிறது இதில் தெரிஞ்சு வரும். இங்கேயும் முன்னாங்க 12ன்னு இருக்குது, இங்கேயும் 12 × Xன்னு இருக்குது. அப்போ இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆன்ஸாவே இங்கே இந்த இடத்துல 1 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ 12 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. இந்த பாயிண்ட்டு கரெக்டு. புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் சி கரெக்டு. அதே போல தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெண்கள் கான்செப்ட் எடுத்துடுறோம். 3 பெண்கள் 6 நாளில் முடித்தா இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 18 பெண்கள் எத்தனை நாளில் ஒரே நாளில் முடிப்பாங்களா? செக் பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிளானதான். என்னன்னா 3 6 மல்டிபிள் பண்ணாமே 18 தானே. அப்போ இந்த 12 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் 3 பெண்கள் 6 நாட்கள்ங்கும் போது 18 பெண்கள் ஒரே நாளே வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. இப்போ அடுத்த பாயிண்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போது 4 மென்னு 3 நாளில் முடிச்சிடுறாங்க. அதே இது 3 பெண்கள் 6 நாளில் எடுத்துக்கிறாங்களா? இப்போ இதை நீங்கள் ஒரு மாடிஃபை பண்ண போகிறீங்க. இங்கே 6 நாட்கள் இருக்குது. 6 நாட்கள் பாதியாக குறைஞ்சிச்சுன்னா 3 டேஸே இதே வேல்யூ வந்துருமா? அப்போ இங்கே நாட்கள் பாதியாக குறையணும்னா இங்கே ஆட்கள் டபுளாக வரணும். ஓகே, அப்போ 6 உமன் சேர்ந்தாங்கன்னா 3 நாளில் முடிச்சுருவாங்க. நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? 3 பெண்கள் 6 நாளில் செஞ்சாங்கன்னா பெண்கள் அப்படியே டபுளாக மாறினாங்கன்னா 6 பேராக மாறினாங்கன்னா கண்டிப்பாக நாட்கள் பாதியாக குறையும்.
அப்போ 6 உமன் வந்து 3 நாளில் முடிச்சிடறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 4 மென்னு சேர்ந்தாலும் 3 நாளில் முடிச்சிருவாங்க. அதே போல் 6 உமன் சேர்ந்தாலும் 3 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன 4 மென்னுக்கு 6 உமன் சமமானவங்க. ஓகே, 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 3 நாளில் முடிக்கிறாங்கல்ல. அப்போது அவங்க 4 மென்னுக்கு வந்து 6 உமன் வந்து ஈக்குவலானவங்க. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிஷனை தெரிஞ்சுக்கோங்க. 8 மென்னும் ப்ளஸ் 6 உமன் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் முடிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே தான் மாற்ற போகிறேன். இப்போ 4 மென்னு வந்து 6 உமனுக்கு சமம் அப்படின்னா 8 மென்னு வந்து எத்தனை பேத்துக்கு சமம்? அப்படியே டபுள் பண்ணா 12 உமனுக்கு சமமா? அதைத்தான் இங்கே நான் போட போகிறேன். 8 மென்னுக்கு பதிலாக 12 உமனும் ப்ளஸ் 6 உமனுக்கு பதிலாக அப்படியே 6 உமன் அப்படியே நோட் பண்ணிடுங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 18 உமன் வருதா? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்ல 18 உமன் ஒரே நாளில் வேலையை முடிச்சிருவாங்கன்ட்டு. அப்போ இவங்களும் ஒரே நாளில் முடிச்சிருவாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் கரெக்டு. அப்போ ஏ ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக டி ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர். ஓகே, இது கரெக்ட்னு பார்த்துட்டோம், சி கரெக்ட், டின்னு கரெக்ட்னு பார்த்துட்டோம். பி மட்டும்தான் நம்ம பார்க்கல. ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே ஆப்ஷன் பி தான் அதற்கான அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா சார்? இதை எப்படி நான் இதே மாதிரி நான் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இதே கண்டிஷனவே நீங்கள் வச்சிடலாம். அதாவது 4 மென்னு 6 உமனுக்கு சமமா? இப்போ இதை நீங்கள் 6 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 6 மென்னும் ப்ளஸ் 8 உமனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை பாதியாக மாற்றணும்னா 2 மென்னு 3 உமனுக்கு சமம். ஓகே, அப்போ மொத்தத்துக்கு 6 மென்னுக்கு எத்தனை உமன் சமம்? 9 உமன் சமமா? அப்போ 6 மென்னுக்கு பதிலாக 9 உமன் போட போகிறேன் ப்ளஸ் 8 உமன் போட போகிறேன். இது ரெண்டையும் கூட நான் 17 தானே. இப்போ 17 உமன் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? நீங்கள் இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலுமே 18 பேர் சேர்ந்தாங்கன்னா தான் ஒரே நாளில் முடிப்பாங்க. 17 பேர் சேர்ந்தால் ஒரே நாளில் முடிக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஒரே நாளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தவறு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இந்த மாதிரிலாம் கேள்வி வைக்கிறாங்கன்ட்டு உண்மை வேணா நம்ம பார்த்துடலாம். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்கள் முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலங்களில் வைத்துள்ளார். சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஸோ அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னு கேட்டாங்கன்னாவே ஹெச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் இருக்கும்? 120 80. இந்த கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க மறுபடியும். அப்போ 120 80 நீங்கள் காமனாக அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 60ஆல் மட்டும்தான் அடிச்சு கொடுக்க முடியும். நீங்கள் இதுலேயும் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நம்பர் ஹெச்எஃப் அதிகபட்ச கொள்ளளவு அப்படின்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? 90 தானே. 90 120 முழுசாக டிவைட் பண்ணுமா? 180 டிவைட் பண்ணுமா? பாருங்கள், 180 டிவைட் பண்ணும், 120 டிவைட் பண்ணாது. அப்போ இது வராது. அதே போல் அடுத்த பெரிய நம்பர் 60. 60 வந்து 120 டிவைட் பண்ணும், 180 டிவைட் பண்ணும். அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். தானாவத்தெல்லாம் நீங்கள் போடணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு அடுத்து வரக்கூடிய சின்ன நம்பரை நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இது எல்சிஎம் கான்செப்ட்லேயே இந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் குரூப் 224 கேட்டிருக்காங்க. வீட்டு 4 அலைபேசிகள் காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடம் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நம்பருக்கு? 20 30 40 50. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதா என்ன அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க 50. அதை அப்படியே டபுள் பண்ணி பாருங்க 100. 100ங்கிறது 20ஓட மடங்குல வரும், ஆனால் 30 40ஓட மடங்குல வராது. அடுத்து நீங்கள் 150 எடுத்துட்டா 30ஓட மடங்குல வரும், 20 40ஓட வராது. அடுத்து 200 40ஓட மடங்குல வரும், 30ஓட மடங்குல வராது. 250 பார்த்தீங்கன்னா 40ஓட மடங்குல வராது. அடுத்து 300ங்கிறது பாருங்க, 300 20ஓட மடங்குலையும் வரும், ஆனால் 20 × 15 வருமா? அடுத்து 30 × 10 வரும், 40 × வராது. ஓகே, ஸோ 300ங்கிறது வராது. அடுத்தது என்ன? 350
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாவே 300 வராது, 40ஓட மடங்கில் வராது, 350 எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அந்த 50 இந்த மாதிரி வந்தது அப்படின்னாவே 20 இந்த மாதிரிலாம் வராது. அப்போ அடுத்தது 400, 600 அப்படிங்கிறது தான் இதற்கான எல்லா நம்பர்லையும் வரும். ஓகே, ஸோ 20ஓட மடங்கில் வரும், 30ஓட மடங்குலையும் வரும், அதே போல் 40ஓட மடங்குலையுமே வரும். ஓகேவா? ஸோ இது 600 அப்படிங்கிறது தான் இதற்கான எல்சிஎம். நீங்கள் டானா வகுத்தல் போகிறதாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்ம அப்படியே மனக்கறவே யோசித்து பார்க்குறது தான் 600 அப்படிங்கிறது. ஓகே, நீங்கள் டானா வகுத்தல் போகிறதாலும் போட்டுக்கலாம். இப்போ 600 அப்படிங்கிறது தான் இதற்கான எல்சிஎம் அப்படின்னா இங்கே எல்லாமே நிமிடங்கள் இருந்தனால இதுவும் நிமிடங்கள். ஓகேவா? இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மணி அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது 60ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 60ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 10. அப்போது 10 மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் இது ஒன்றா ஒலிக்கும். இப்போ காலையில் 5 மணிக்கு ஒன்றா ஒலிச்சிச்சு அப்படின்னா அடுத்த 10 மணி நேரம் கழிச்சு அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ காலை 5 மணி அப்படின்னா இதோடு சேர்த்து இன்னொரு ஒரு 5 சேர்த்தோம் அப்படின்னா காலையில் வந்து 10 மணி, காலை 10 மணி. இப்போ இதுக்கு அடுத்து என்ன, ரிமைனிங் ஒரு 5 மட்டும்தானே நம்ம சேர்க்கணும். ரிமைனிங் 5 சேர்க்கும்போது 11, 12 மணி, 1, 2, 3 இதே 5 மணி நேரம் இருந்துச்சுல. அப்போது மாலை அதாவது பிற்பகல் 3 மணிக்கு தான் இது மறு ஒன்றா ஒலிக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். கரெக்டாக நம்ம இந்த எல்சிஎம்மும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க டைமை பொறுத்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் எல்சிஎம் கான்செப்ட்ல இந்த மாதிரி 7 மற்றும் 13 ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிமா விகிதத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது குரூப் 4ல கேட்டது. அப்போ இந்த 2 நம்பருக்கும் மீப்போவா கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. கொடுத்துருக்க நம்பரை 7, 13ங்கிறதே பிரைம் நம்பர் தான். அப்போ பிரைம் நம்பர்னு இருந்தது அப்படின்னாவே இதோட ஹெச்எஃப் 1 தான். ஆப்ஷனில் முதற்தோனி 1 வர்றது இதுதான், ஆப்ஷன் ஏ தான். இது அதுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதே குரூப் 4 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அதாவது ரீசனிங் கான்செப்ட்ல கேட்டிருக்காங்க. HCF இன் எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது HCF அப்படிங்கிற லெட்டர், இந்த லெட்டருக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே HCF அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆல்ரெடி நான் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன், எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இங்கே H.C.Fன்னு வந்தாச்சா HCF அப்படின்னு அர்த்தம். இப்போ போன கொஸ்டின்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே கூட தெரியும். இந்த பாருங்க, HCF அப்படிங்கிறது இங்கே டாட் வராமல் வந்திருக்கும். அதே இது இங்கே மிகப்பெரிய இந்த மாதிரி வந்திருக்கா, ரைட். அப்போ அந்த மாதிரி டாட் வந்திருந்தா மட்டும்தான். இப்போ இங்கே கமாண்ட் கொடுக்குறா. ஹச்சுங்கிறது எத்தனை நம்பர், இப்போ சி அப்படிங்கிறது 3வது லெட்டர், எஃப் அப்படிங்கிறது 6வது லெட்டர், HIJK அதாவது HIJK அப்படின்னா 8வது லெட்டர். இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் பாருங்க 24 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகே, நீங்கள் டானாவத்தில் போட்டாலும் சரி. 8ஓட மடங்கு 24 வரும், இதுவும் 24ன்னு வரும். ஓகேவா? 24 தான் இதற்கான எல்சிஎம். இப்போ ஆப்ஷன்லையும் பார்த்தோம்னா டைரெக்டாக கொடுக்கல. எக்ஸுங்கிறது 24வது லெட்டர். எது சமம் இல்லை அப்படி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே கரெக்டாக நோட் பண்ணு. எக்ஸுங்கிறது 24வது லெட்டர். அப்போ இதுவும் கரெக்டு. இ ப்ளஸ் எஸ், இங்கிறது 5வது பொசிஷன், எஸ்ங்கிறது 19வது பொசிஷன். அப்போ இது ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு 24 கிடைக்குது. அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. அதே இது இங்கே பாருங்க, ஏங்கிறது 1 ப்ளஸ் சி அப்படிங்கிறது 3 ப்ளஸ் ஹச்சுங்கிறது 8. இதை கூட்டுனா நமக்கு 12 தான் வருது. அப்போது இதுதான் சமம் இல்லை. இப்போ ஆப்ஷன் டியை செக் பண்ணுங்க. இதே இது மல்டிபிளாக கொடுத்துருக்காங்க, 1 × 3 × 8. அப்போ 3 24ன்னு இதுக்கும் வருது. அப்போ இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறு. ஸோ இதுதான் இதற்கான அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எனில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவா ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது குரூப் 1 நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதான். மீசிமா பார்த்தோம்னா எந்த நம்பர் டிவைட் பண்ணுதோ அது HCF இருக்கலாம். டிவைட் பண்ணாத நம்பர் மீப்போவா இருக்காது, இருக்க இயலாது. 120 8 டிவைட் பண்ணுமா, 8 டிவைட் பண்ணும், 12 டிவைட் பண்ணும், 24 டிவைட் பண்ணும், 35 மட்டும் டிவைட் பண்ணாது. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபாஸ்ட்டாக பார்த்தலாம். ஸோ இந்த மாடலில் நம்ம நிறைய யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ இதையும் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏபி என்னும் இரு எண்கள் M/N என்ற வீதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன்
மீப்போமா என்ன, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏபிங்கிறது நீங்கள் 2 நம்பரை நீங்கள் ஒரு நம்பரை வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2 3 நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏங்கிறது 2, பிங்கிறது இதில் ரேஷியோ வராதனால அப்போ 2,4 நான் வச்சுக்கிறேன். 2,4 நான் வச்சுக்கிறேன். இப்போ இதோட ரேஷியோ என்னவா மாறும்? 1:2 மாறுமா? இதுதான் M/N. ஓகே, அப்போ M/N வந்து 1:2, A, Bங்கிறது 2,4ன்னு வச்சுருக்கேன். இப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏபியின் எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 2 4 இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்? இதுக்கான எல்சிஎம் 4ன்னு வரும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷனில் எந்த 2 நம்பரை இங்கே கொடுத்துருக்க எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். அந்த எல்சிஎம் 4ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் செக் பண்ணாவே போதும். இப்போ பாருங்கள், இப்போ எம் அப்படிங்கிறது என்ன? எம்னா 1. ஓகேவா? 1 இன்ட்டு ஏ வந்து எத்தனை? 2. அப்போது 1 × 2 2 தான் வருது, 4 வரல. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அதே போல் இப்போ என்பி, என்னங்கிறது 2, இங்கே என்ன 2 நம்ம பார்த்துருக்கோம்ல. பி வேல்யூ 4. ஓகே, பி வேல்யூ 4. அப்போ இருந்தாங்க 8 போயிருது. நம்மளுக்கு எல்சிஎம் 4 வரணும். அப்போ இதுவும் வரல. அதே போல் எம் வேல்யூ பார்த்தோம்னா 1 இன்ட்டு பி வேல்யூ 4. இது 1 × 4 4. இதுதான் 4ன்னு எல்சிஎம் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இதே அடுத்தது செக் பண்ண ஏபின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஏங்கிறது 2ன்னு வச்சுருக்கோம், பிங்கிறது 4ன்னு வச்சுருக்கோம். இதுவுமே 8 போயிருது. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அழகாக இந்த மாதிரி நம்பரை கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் இந்த மாடல்லாம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது தான். ஈரியன்கள் மீசிமானது மீப்போவின் 6 மடங்காகும். மீப்போக்கா 12. அப்போது மீப்போக்காங்கிறத 12ங்கிறதையும் இதில் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம்ங்கிறது என்ன? இந்த 12ல் 6 மடங்குன்னு சொல்கிறாங்க. மீப்போகாவின் 6 மடங்குன்னு சொன்னனால அப்போ எல்சிஎம் என்ன? 6 × 12. நீங்கள் மல்டிபிளாக பண்ண வேண்டாம், 72ன்ட்டு. ஹச்சிஎஃப் என்ன? 12. இப்போ இதில் ஒரு எண் 36ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரு எண் பார்த்தோம் அப்படின்னா 36ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு எண் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டு தான் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் × ஹச்சிஎஃப் டிவைட் பை அந்த ஒரு எண். எல்சிஎம் வேல்யூ என்ன? 12 × ஹச்சிஎஃப்பும் 12 டிவைட் பை ஒரு எண் என்ன? 36. இதை சிம்பிளை பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிரும். ஒரு 12 12, 3 12 36, ஒரு 3 3, 4 12, 4 × 6 6 24. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த நம்பர் இந்த மாதிரி கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஹச்சிஎஃப்லாம் நிறையா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 6 மற்றும் 5ஐ மீதியாக தரக்கூடிய பெரிய எண் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, இதுக்கு ஈஸியான ஒரு சூப்பரான ட்ரிக்கே இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1657ஆல் வகுக்கும்போது மீதி என்ன கிடைக்குது? முதல் மீதி 6ன்னு கிடைக்குதா? அடுத்தது 2037ஆல் வகுக்கும்போது ரெண்டாவது மீதி 5ன்னு கிடைக்குதா? ஃபஸ்ட்டு அதை மைனஸ் பண்ணிடுங்க. 1657 2037 இதில் 6 மைனஸ் பண்ணணும், இதில் நீங்கள் 5 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா இங்கே 1 5 1 6. அதே போல் இங்கே 7 அப்போ 5, இங்கே 2 3 2 0. இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 1651 2032 இந்த நம்பரை, ஏன்னா மீதியை பூரா நம்ம கழிச்சிட்டோம். அப்போ இந்த நம்பரை முழுசாக வகுக்கணும். அதுதான் இங்கே இந்த மீதி கான்செப்ட்லேயே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. முழுசாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இருக்கிறதுலே பெரிய எண்ணை எடுத்துக்கோங்க, 381. ஓகேவா? 381 நல்லா கவனிங்க. இப்போ இதில் 381ன்னு வச்சுட்டிங்கன்னா, இங்கே லாஸ்ட்டில் இருக்க இப்போ இந்த நம்பரை எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் 1ன்னு வருதா? இதோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால், இங்கேயும் யூனிட் டிஜிட் 1 தான் இருக்குது. இந்த 1ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும்? 1ஆல் 1 11 21 இப்படியே மல்டிபிள் பண்ணி போனால் தான். அப்போ 381 ஒரு டைம் மல்டிபிள் பண்ணால் 381. அதே இது அடுத்தது நம்ம 11ஆல் தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். இது வரலைங்கிற பட்சத்தில் 1ஆல் மல்டிபிள் பண்ணால் வரலைங்கிற பட்சத்தில் 11ஆல் தான் மல்டிபிள் பண்ணி ஆகணும். 11ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 3000 சம்திங் போயிருதா? இதுவே நீங்கள் 300 எடுத்துட்டிங்கன்னா இங்கே 11 எடுத்தாலுமே 3000 சம்திங் போயிருது. அதனால இந்த 381ஓட மடங்கில் 1651 வராது.
புரிஞ்சாலும் உங்களுக்கு அழகாக எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமலே நீங்கள் கரெக்டாக அந்த லாஜிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே ஒவ்வொரு டைம் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இது வராது. ஓகே, அப்போ இந்த பெரிய நம்பர் வரையில அடுத்த பெரிய நம்பர் என்ன? 254. இங்கே ஒரே ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 254. இப்போது ஈவன் நம்பர் தானே. ஈவன் நம்பர் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு ஈவன் நம்பரை ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பர் முழுசாக டிவைட் பண்ணும். 254 இல்லைன்னா டிவைட் பண்ணாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூனிட் டிஜிட்டை கவனிங்க. இங்கே யூனிட் டிஜிட் 4ன்னு இருக்குது. 4ஓட எதை மல்டிபிள் பண்ணால் இங்கே நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும்? வரவே வராது. அப்போ ஈவன் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஈவன் நம்பரை தான் டிவைட் பண்ணோம். அப்போ இது வராது. வேலை முடிஞ்சுங்களா? இப்போது 127 தான் அதுக்கு அடுத்த சின்ன நம்பர். இப்போ இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் 1ன்னு வரணுமா? 7ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 3 மல்டிபிள் பண்ணால் 1. அதே போல் தான் 3 13 23 இப்படி தான் வந்து மல்டிபிள் பண்ணால் தான் 1 போகும். இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 300 சம்திங் தான் இருக்கும். அதே இது 13ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 13ஆல் மல்டிபிள் பண்ணால் 21க்கு 1 பேலன்ஸ் 2 2 6 1 7. அடுத்து ஸோ 21 இது 8ல் வரும். ஓகேவா? 8 2 6 ப்ளஸ் 2 இருக்கும்போது 8ன்னு வரும். அடுத்து 1 3 3. அடுத்து 1 7 7 1 2 1 1 1. இப்போ பாருங்கள் 1 15க்கு 5 பேலன்ஸ் 1 இங்கே 6 1 1651ங்கிறது வருதா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சார் நீங்கள் ஏவை செக் பண்ணவே இல்லை. 95 லாஸ்ட்டில் 5ன்னு முடியுது. அப்போ முழுசாக டிவைட் பண்ணோம்னா யூனிட் டிஜிட் எவ்வளோ இருக்கணும்? ஒன்று 0வோ அல்லது 5ஓ இதாக இருக்கணும். ஆனால் இங்கே வரல. ஸோ அப்போ 95 இதை டிவைட் பண்ணாது. புரிஞ்சுங்களா? ஸோ ஒரு டைம் நம்ம செக் பண்ணும்போதே அழகாக தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றில் மீப்பெரு பொது வகுத்தி எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கான்செப்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதான். ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா n அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் 1 சப்ஸ்டிட் பண்ண முடியாது. ஏன்னா 1 சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே 0ன்னு ஆயிரும். அதனால் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 சப்ஸ்டிட் பண்ணால் ஏ பவரில் என்ன ஆகும்? 2 - 1 மறுபடியும் 1 தானே. அப்போ 1 ஸ்கொயர் வேல்யூ அந்த ஸ்கொயர்டே தான். ஓகேவா? அதே போல் இங்கே ஏ பவர் n ஸ்கொயர்டு தானே. n ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் வேல்யூ 4 4 - 1 3. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே 2 ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் 1ங்கிறதுனால ஏ பவர் n ஸ்கொயர் வேல்யூ 2 ஸ்கொயர் 4 4 + 1 5. அதுக்கப்புறம் இங்கே ஏ பவர் 2 + 1 3 3 ஸ்கொயரோட வேல்யூ 2 6. அப்போ ஏ பவர் 6. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஹெச்எஃப் அப்படின்னா என்ன? பேஸ் காமனாக இருக்கிறதுல லோ பவர் வேல்யூ தானே எடுத்துக்குவோம். அப்போ ஏ ஸ்கொயர் தானே. ஏ ஸ்கொயருங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்தது தானே. ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ண அவசியமே இல்லை. 3 2.7 0.09 இதோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பர்லே பெரிய நம்பர் வரணும் அல்லது பெரிய நம்பரோட மடங்கு வரணும். இது வந்திருந்தால் மட்டும்தான் அதுக்கு எல்சிஎம் வரும். ஆப்ஷனை கவனிங்க. இருக்கிறதுலே பெரிய நம்பர் 3 தான். கொடுத்துருக்கிறதுலே பெரிய நம்பர் 3 தான். ஓகேவா? 2.7 3ஓட சின்னதானே. அப்போ இதுவும் இல்லை. 0.27 இதுவும் இல்லை. 0.027 இதுவும் இல்லை. 27 மட்டும்தான் 3 அல்லது 3ஓட மடங்கில் வந்திருக்கு. அப்போ 3ஓட மடங்கு 27ங்கிறனால ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். எதையுமே ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக லாஜிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஸ்மார்ட்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் கான்செப்ட். பெர்சன்டேஜ் கான்செப்ட் பாருங்கள். கையில் 5 டஜன் முட்டைகள் வாங்கினார். அதில் 45 முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு 5 டஜன் அப்படிங்கிற போது 1 டஜன்ங்கிறது 12. அப்போ 5 டஜன் பார்த்தீங்கன்னா 5 × 12 60 முட்டை. இந்த 60 முட்டையில் 45 நல்ல முட்டை. அவங்க கெட்டு விட்ட முட்டை தானே கேட்குறாங்க. அப்போ இதில் 45 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 15 மட்டும்தான் கெட்டு போச்சு. அந்த 15க்கான பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சலாம். மொத்தம் எவ்வளவு? 60ல் 15%. இப்போ 1 15 15 4 15 60 100 ÷ 4 25ன்னு வருமா? அப்போ 25% தான் அதுக்கான ஆன்சர். இது ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தது. இப்போ அதே இது இந்த மாதிரி கேட்பாங்க. 500ன் 30% மதிப்பில் 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை அப்படியே நோட் பண்ணுங்க. 500ல் 30% 30/100 அதுலேயும் 20% என்ன இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ ஜீரோலாம் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே இருக்க 2 0 இங்கே இருக்க 2 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. அப்போது 2
6 ஆரஞ்சா 30, அப்போ 30 அதற்கான ஆன்சர். ஓகே, இதே போல தான் இதுவுமே கேள்வி கேட்டிருப்பாங்க பாருங்க. 8000 25% பின் 20% 10. இது என்ன வரும்? அப்படியே 8000 நோட் பண்ணிடுங்க, 25/100 நோட் பண்ணுங்க, அடுத்து 20/100 நோட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் 10/100 நோட் பண்ணுங்க. சிம்பிளை பண்ண அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0, இங்க இருக்க ஒரு 0 இந்த ஒரு 0, அதே போல இங்க இருக்க ஒரு 0 இதுவும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 20ஆல அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 1 20 20, 5 20, 100, அடுத்து 1 5 5, 5 25. இப்போ மல்டி பண்ண நம்பர் 8 5, 8 5 40, ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான ஆன்சர். ஓகே, இதே இது அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? இதுல நீங்க இந்த 25 ரூபாங்கிறது எத்தனை சதவீதங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ ஒரு 100% 100 ரூபாய்க்கு விற்கிறாரு, எனக்கு ஒரு 10% தள்ளுபடி பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த வாங்குறவருக்கு என்ன தள்ளுபடி பண்ணுமோ அதானே அவரோட சேமிப்பு. அப்போ 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 25 ரூபா சேமித்தார் அப்படின்னா இந்த 20% மதிப்பு தான் இந்த 25 ரூபா. அவ்வளோதான். இல்லை வந்து 100% அசல் விலைன்னு அப்படின்னா 100%. 100% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ ஒரு 20 20, 5 20 100, 5 × 25 தானே மல்டிபிள் பண்ணோம். 5 × 25 125, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார், மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினின் அடக்க விலையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே அவங்களுக்கு 12% லாபம் கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு அமௌண்ட்ல வச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 1200 கூடுதலா வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுது? 20% லாபம் கிடைச்சிருக்கு. அப்போ ஏற்கனவே 12% லாபத்துல இருந்து 20% லாபமா கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு? இதுக்கான வித்தியாசம் என்ன? 8% தானே. அப்ப அந்த 8%ஓட லாபம் 8% தான் அந்த 1200. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்க அடுத்து 100% என்ன அசல் விலை என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். 1200னா 100% என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கறதான் ஃபர்ஸ்ட் 4 அடிச்சு கொடுத்தா இங்க 2, இங்க 3ன்னு வரும், 300ன்னு வரும். அடுத்தது 1 2 150 2 300. இப்போ 150 × 100, அந்த 150ஓட 2 0 மட்டும் சேர்த்துக்கோங்க, 5000. ஸோ 5000 தான் இருக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஈஸியான ட்ரிக் மூலமாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ல இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? x/y 2:1னா எக்ஸோட வேல்யூ 2, ஓகே, ஒய்யோட வேல்யூ 1. இதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணாவே போதும். கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ரேஷியோவில் அவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 2² வேல்யூ 4 -1 ஈஸ்ட்டு. இப்போ இதுலேயே அடிச்சோம்னா 3ன்னு வருமா? ஓகே, அடுத்தது இங்கே 4 x² வேல்யூ 4, y² வேல்யூ 1² வேல்யூ 1 தான். அப்போது 5, 3:5, ஆப்ஷன் இதாக்கான சரியான ஆன்சர் எல்லாம் கேட்டது. அப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. குரூப் 4 2024 தான் இதை பாருங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இங்கே ரேஷியோ கான்செப்ட்ல 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே எக்ஸ் ஒய் கொடுத்துட்டு இங்கே 22:32 கொடுத்துருக்காங்க. x/y வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி நோட் பண்ணலாம்னா 3x + 4y ஈஸ்ட்னு கொடுத்துருக்கதான் நான் டிவைடில் நோட் பண்ணுறேன். டிவைடில் 4x + 6y ஈக்குவல் டு 22/32. இப்போ நீங்க இதை சிம்பிளை பண்றதுக்கு முன்னாடி பெரிய நம்பரா வைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன நம்பரா வச்சுக்கோங்க. இப்போ இந்த 22/32 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க 11 வரும், இங்க 16ன்னு வரும். ஓகேவா? இப்போ அதையுமே இன்னும் சிம்பிளை பண்ணிடலாம். எப்படின்னா கீழே இருக்க வேல்யூவை நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம். மேலே இருக்க சேஞ்ச் பண்ண முடியாது, கீழே இருக்க. அப்போ 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 2 வரும், இங்கே 3y வரும், அதாவது 2x 3y, இங்கே 8ன்னு வரும். இதை நீங்கள் அழகாக மாடிஃபை பண்ணிடலாம். என்ன இருக்குது? 3x + 4y = 11. அதே இது டிவைடில் இங்கே 2x + 3y, இங்கே டிவைடில் 8ன்னு இருக்குது. இதுதான். அப்போ பெரிய நம்பராக இருந்தது நீங்கள் சின்ன நம்பராக மாற்றிட்டீங்க. இப்போ எப்பயும் போல் கிராஸ் மல்டிபிள் 8ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணுவோமா? 8ஆல் மல்டிபிள் பண்ணால் 24x + 32y ஈக்குவல் டு இந்த 11ஆல் இந்த வேல்யூலாம் மேலே போயிட்டு 11ஆல் மல்டிபிள் ஆகும். அப்போ 22x
ப்ளஸ் 33y. இதையும் ஈஸியாக நீங்கள் சிம்பிளை பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24xக்கும் 22xக்கும் வித்தியாசம் என்ன? 2xஆ? ஓகே, 2xன்னு வச்சிட்டேன். ஈக்குவல் டு 33yக்கும் 32yக்கும் வித்தியாசம் என்ன? 1y தானே. ஓகே, இப்போ ரேஷியோ கரெக்டாக ரேஷியோ எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு ஈக்குவல் டு அந்த சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ x/y தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 1. இப்போ ஒய்க்கு ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கோ அதான் ஒய்யோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ என்ன? 2. அப்போ 1:2 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற வீதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது குரூப் 2ல கேட்டது தான். என்ன பண்ணுறோம்? இப்போ இது மொத்த அமௌண்ட்டு ஏபியோட மொத்த ரேஷியோ என்ன? 4:5 என்ன? 9 தானே. 9xோட வேல்யூ தான் இந்த 10,890 அப்படின்னா அதுலேருந்து அவங்க என்ன 5x தானே கேட்குறாங்க. ஸோ 5x என்ன? ஒரு எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன கேன்சல் பண்ணலாமா? 9 இங்கேயும் 9 பேலன்ஸ் 1 18னா 9 இங்கே அந்த 1 இங்கே வந்துடும் 0 1210. இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 5x கிடச்சிரும். 0 5 இதுலேயே 50ன்னு எங்கே முடியுது? ஆப்ஷன் சியில் முடியுது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் இந்த குழு கிடச்சிருச்சு அப்படின்னாவே நோட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மாதிரி மாடல் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னா யானையோட அதிக அளவு வேகம் 20 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க, சிங்கத்தோட வேகம் 80 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க, சிறுத்தையோட வேகம் 100 கிலோமீட்டர் மணி கொடுத்துட்டு வேகங்களின் வீதங்களை கண்டு எது சிறியது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் கண்டுபிடிக்கணும். யானை சிங்கம் தானே. யானைக்கு 20 கிலோமீட்டர், எல்லாமே கிலோமீட்டர் பெர் மணி தான். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கத்துக்கு 80. அப்போ இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1:4ன்னு கிடைக்கும். அடுத்து சிங்கம் சிறுத்தை. சிங்கத்தோட வேல்யூ என்ன? சிங்கத்தோடது 80, சிறுத்தையோடது 100. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த 0 0 2ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 4:5 நிற்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யானை சிறுத்தை. யானை வந்து என்ன? 20, சிறுத்தை பார்த்தோம்னா 100. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1:5ன்னு கிடைக்கும். 1 20 5 20 100. அடுத்து சிங்கம் யானை. சிங்கத்தோட வேல்யூ என்ன? 100. சிங்கம் வேல்யூ 80. சிங்கம் வேல்யூ 80, யானையோடது 20. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4:1 அப்படிங்கிற கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது சிறியது அப்படின்னு தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட் இதையும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஆனால் எந்த ஒர்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள், எத்தனை ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது இந்த இதில் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே பின்னத்தில் எழுதுனேன் அப்படின்னா 1/4ன்னு வரும், இது 4/5ன்னு வரும், இது 1/5ன்னு வரும், இது 4/1ன்னு வரும். ஃபஸ்ட்டு 2 சிம்பிளை பண்ணுங்கள். 1/4 4/3, இதை நீங்கள் 4/5, இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா எது சிறுசுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓரஞ்சு அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5 4 16. அப்போ 5 தானே சிறுசு, 1/4 தான் சிறிய வேல்யூ. இப்போ இதை நீங்கள் எடுத்து 1/4 எடுத்து அடுத்த சின்ன வேறோட கம்பேர் பண்ணணும். அப்போது 1/4 இன்ட்டு அடுத்தது 1/5ன்னு இருக்குமா? அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுன்னா இங்கே 5 இங்கே 4ன்னு இருக்குது. அப்போ 4ன்னு இருந்தால் 1/5 தான் சின்னது. ஓகேவா? இப்போ இந்த 1/5ங்கிறத இதோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகே, 1/5ங்கிறது ரொம்ப கம்மி தானே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 1/5 பின்னம், இது 4/1. அப்போது 1 இங்கே 20 அப்படின்னு இருக்கும். ஸோ 1/5 தான் இருக்கிறதுல எல்லாத்துலேயும் சிறியது. 1/5ங்கிறது 3வது ரேஷியோவா? அப்போது ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A/B/C இதை வேல்யூ 2:3:4 கொடுத்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஏபி அதெல்லாமே கரெக்டாக. ஏனா 2, பினா 3, சினா 4 கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 2/3 3/4 4/2. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ வந்துருக்கு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வேல்யூக்கு எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். அப்போது 3 12 அப்படின்னா மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 8. அதே போல் 4 12 அப்படின்னா இங்கேயும் மேலே மல்டிப்ளை பண்ணணும். 3 9 6 12 6 12 மேலே 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 24. இப்போது மேலே இருக்கதான் நமக்கு தேவையான ரேஷியோ.
இங்கே 8:9:24 சிம்பிளை பண்ண முடிஞ்சால் சிம்பிளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்லாம் பாருங்க, இந்த மாதிரி ரூட் கான்செப்ட்லேயே கேள்வி வந்திருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்டில் ரூட் ஃபைவ் இந்த மாதிரி இன்ஃபினிட்டின்னு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ தான் ஆன்சர். அதை இங்கே ஆப்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பவரில் வேல்யூ வச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ 5 வந்து நம்ம பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம், 5ல் பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதற்கான ஆன்சர், ஆப்ஷன் டி தான். இப்போ அதே இது இந்த மாதிரி கியூப் ரூட்டில் கொடுத்து 9, அதே போல் கியூப் ரூட் 9, இந்த மாதிரி கியூப் ரூட் 9 கொடுத்து இன்ஃபினிட்டின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் உள்ளே இருக்க அந்த 9 ரூட் எடுத்த ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த உள்ளே இருக்க 9 கியூப் ரூட்டுன்னு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவையான ட்ரிக் என்ன, அந்த 9 ரூட் எடுக்கணும். 9ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 3ஓடது. ஸோ ஆப்ஷன் ஏதா இருக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை கவனிங்க, இதுவும் ரொம்ப சூப்பராகவே சிம்பிளாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்க எல்லாத்தையும் வேல்யூ எடுக்க வேணாம், இந்த கலப்பு பின்னத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றுறது அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்க வேணாம். நீங்கள் கொடுத்துருக்க அந்த பின்ன வேலையை மட்டும் எடுங்க. 3/4 3/4, அடுத்தது 4/5, அதுக்கு அடுத்தது 3/8, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 24 40 அப்படிங்கிற வருமா? எஸ், 40 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 40 தான் இருக்கும். இப்போது 40ஓட இங்கே 4ன்னு பாருங்கள், 4ஓட 10 மல்டிபிள் பண்ணால் தான் 40. அப்போ மேலேயும் 10 மல்டிபிள் பண்ணிடுவோம் 30, ப்ளஸ் 5ஓட 8 மல்டிபிள் பண்ணால் தான் 40. அப்போ மேலே 8 மல்டிபிள் பண்ணால் 32, ப்ளஸ் 8 × 5 40. அப்போ இங்கே 5 மல்டிபிள் பண்ணால் 15. ஓகே, நல்லா கவனிங்க. மேலே இருக்க இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணுங்க. 30 + 32 62, 62 + 15 72, 77, 77/40. இப்போது நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இங்கே கீழே இருக்க நம்பர் 40, மேலே இருக்க நம்பரோட எதை நம்ம சேர்த்தோம்னா 40ங்கிற முழுசாக டிவைட் ஆகும். இப்போ 77 இருக்குது, ப்ளஸ் 3ன்னு போட்டால் 80ன்னு வரும். 80ங்கிற நம்பரை வந்து 40ஆல் அழகாக டிவைட் பண்ணிடலாம்ல. ஸோ அப்போ 3/40 தான் இதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் சிதாக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுக்கு இங்கே ஃபார்முலா பேஸ் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டீங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா கவனிங்க. இப்போ இது ஆக்சுவலாக வந்து a+b² இருக்குது. அதே போல் இந்த வேல்யூ a-b² இருக்குது. டிவைடில் a² + b² இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. இதுக்கு நான் அல்ஜிப்ரா ஃபார்முலாவிலே இந்த 2 ஃபார்முலாவையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருங்கிறத கண்டுபிடிச்சி வைங்கன்னு சொல்லியிருந்தேன். 2a² + b² தான் வரும். ஓகேவா? இது போக கீழே இந்த வேல்யூ இருக்கா? ஸோ கீழே a² + b² இருக்கா? அப்போ என்ன ஆகும்? இந்த வேல்யூ கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் தான் மிச்சம் நிற்கும். இது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் 1000 லட்சக்கணக்கில் இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தாலுமே கூட 2 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை கவனிங்க, நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா இங்கே கியூப் ரூட் ஆஃப் 7 கொடுத்துருக்காங்க, இங்கே 4√5 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா 7 நோட் பண்ணி இதுக்கு இடையில் அமையக்கூடிய நம்பர் என்னன்னா கேள்வியே கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. 7 இந்த கியூப் ரூட் வந்துச்சு அப்படின்னாவே பவரில் அந்த என்ன கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிடலாம். 7 பவர் 1/3 வருமா? அதே போல் இங்கே 5 நோட் பண்ணி பவர் அந்த கியூப் அந்த ரூட்டில் 4 கொடுத்துருக்காங்களா 1/4ன்னு வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1/3 1/4 மட்டும் கவனிங்க. டிவைடில் 3 4ன்னு இருக்கா? இதுக்கான எல்சிஎம் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 3 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 12. அந்த 12ஆல் தான் மேலே மறுபடியும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. அதாவது 7 1/3 × 12. இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 4ன்னு வருமா? அப்போ 7 பவர் 4. அதே போல் 5 பவர் 1/4ஓட இந்த நீங்கள் 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3ன்னு வரும். அப்போ 5³ இந்த 2க்கு இடையில வரக்கூடிய நம்பர் என்ன, அந்த ஆப்ஷனில் எந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 பவர் 4ஓட வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு பாருங்கள். 7 × 7 × 7 × 7 49, இதுவும் 7 49. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா 49 × 49 மல்டிபிள் பண்ணுறதுக்கு. 49ங்கிறது எதோட கம்மியாக இருக்குது? 50ஓட 1 கம்மியாக இருக்குது.
50ஓட அதாவது 50 மைனஸ் ட்ரிக்கு தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் நான் தாராளமாக மல்டிபிள் பண்ணுறதாலும் மல்டிபிள் பண்ணிடலாம். இங்கே என்ன வரும்னா இப்போ 50 மைனஸ் ஒரு நம்பர் மைனஸாக இருக்கா, 25ஓட 1 குறைச்சிக்கணும் 24, அந்த 1 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும் 01. அப்போ 7 பவர் 4ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2401. இதுதான் நீங்கள் மல்டிபிள் பண்ணுறதாலும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 கியூபோட வேல்யூ 125. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில அமையக்கூடிய நம்பர் என்ன அதான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது இது ரெண்டுக்கும் இடையில அமையும் அப்படின்ட்டு. இப்போ ரூட் பாருங்க, இங்கே ரூட் அப்படின்னா 2 நோட் பண்ணி 1/2 நம்ம நோட் பண்ணுவோம். 1/2 நோட் பண்ணுவோம். இந்த வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஒரு 6ன்னு வருமா, அப்போ 2/6 தான் இதோட வேல்யூ. அப்போ எல்லாத்துலையும் எல்லாமே ரூட்டு தானே இருக்குது. அப்போ எல்லாத்தோட பவர்லையுமே அந்த நம்பருக்கு மேலே 6 இருக்குன்னு தான் அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இதவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தோட பவர்லையுமே இப்போ √3 அப்படின்னா 3/6. ஓகேவா, 3/6. அதே போல் 4 இருந்துச்சுன்னா 4/6. சார் எல்லா நம்பருமே கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 2/6ஓட வேல்யூ என்ன, 2/5ஓட வேல்யூ 32. அப்போ இன்னொரு 32 இன்னொரு 2 ஆட் பண்ணோம்னா மல்டிபிள் பண்ணால் 64 தான் வரும். அது வந்து இந்த 2401க்கும் 125க்கு இடையிலாம் அமையவே இல்லை. 64ங்கிறது 125 கூட கம்மி. அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது. புரிஞ்சுங்களா? அதே இது ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 3/6. இந்த வேல்யூ பாருங்கள், நல்லா கவனிக்கலாம். 3 வந்து 6 டைம் நம்ம நோட் பண்ணணும். 3 6 டைம் நோட் பண்ணணும். 5 டைம் 6 டைம். இப்போ 3 9, இதுவும் 3 9, இதுவும் 3 9. 9ஓட கியூப் வேல்யூ, 9ஓட கியூப் வேல்யூ என்ன, 729. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 நம்பருக்கு இடையில வருது தானே, 125க்கும் 2401க்கு இடையில வருது தானே. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் மென்சுரேஷன். இந்த மென்சுரேஷன் 2Dயாக இருக்கட்டும் 3Dயாக இருக்கட்டும், இதை நீங்கள் ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிங்கன்னாவே போதும். லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு நீங்கள் ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணாவே போதும். அழகாக நீங்கள் எக்ஸாமில் மேனேஜ் பண்ணிட முடியும். ஒரு சில சமயம் பாருங்கள், இப்போ பாருங்கள் 2Dலாம் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. போன வருஷம்லாம் 3D தான் நிறையா கேட்டிருப்பாங்க. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5 அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது. வட்டத்தின் பரப்பளவு என்ன, இந்த மாதிரி சுற்றளவோ அல்ல பக்கமோ அதிகரிக்கும் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த 5% இன்னொரு ஒரு 5 போட்டுக்கோங்க. அடுத்து 5 × 5. ஆக்சுவலாக உங்களுக்கு 5% அதிகரிக்குங்கிறத நீங்கள் அந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். x + y xy/100. அப்போது 10 + அந்த சம்திங் இந்த ஆன்சர் தான் வரும். எப்படிங்கிற பாருங்கள், இதுவும் 5 இதுவும் 5 ப்ளஸ் இங்கே 5 × 5 ÷ 100. இப்போ 5 25னா 25 ÷ 100ன்னு இருக்கும்போது 0.25 நிற்கும். இங்கே ஆல்ரெடி 5 5 கூட்டினா 10ன்னு கிடச்சிருக்குல்ல. அப்போ 10.25 இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், செவ்வகோடைய நிலப்பகுதியின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏன்னா மூலை விட்டத்துக்கான டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செவ்வகத்துக்கான மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, D = √L² + B². ஓகே, இதில் ஒரு பக்க அளவு, இதில் L எடுத்துக்கலாம் அல்லது B எடுத்துக்கலாம், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா, L எடுத்துக்கலாம் அல்லது B எடுத்துக்கலாம், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மூலை விட்டம் D தானே கொடுத்துருக்காங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா D² போட்டு ரூட்டை நான் கேன்சல் பண்ணுறேன், L² + B². ஓகேவா, இப்போ D வேல்யூ 17 தானே, 17 ஸ்கொயர் பண்ணால் 289. ஓகே, D வேல்யூ 17, 17 ஸ்கொயர் பண்ணால். அதே போல் ஒரு பக்க அளவு 15 கொடுத்துட்டாங்களா, நான் Lனே கூட எடுத்துக்கிறேன். 5 ஸ்கொயர் பண்ணால் 225 + B². ஓகேவா, இப்போ இது மைனஸில் வரும். 225 மைனஸில் வந்தால் எவ்வளோ வரும், இங்கே 4 6 64 தான் B² வேல்யூ. இதில் இருந்து பியோட வேல்யூ என்ன வரும், 8ன்னு வரும். ஓகேவா, அவங்க கேட்டிருக்கிறது என்ன, அதோட பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. அப்போ L × B தான். L வேல்யூ ஒரு வேல்யூ 15ன்னு பார்த்துக்கலாம். B இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 8. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 80 + 40 120. ஸோ ஆப்ஷன் D தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபார்முலா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் மென்சுரேஷன் 3D. இதுலையுமே நம்ம ஃபார்முலா நல்லா தெளிவாக ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ இதில் கவனிச்சோம் அப்படின்னா 24 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரை நூல் வைக்கக்கூடிய
மிகப்பெரிய கம்பியின் நீளம். ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பியின் நீளம் அப்படின்னு கேட்டாங்கவே கன செவ்வகத்துக்கான மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா தான். மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா என்ன? எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இப்போ போன டைம் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து மூலை விட்டம் அப்படிங்க சாரி கனசெவ்வகம் அப்படின்னாவே ஹச்சுங்கிறதையும் ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதுதான், ஈஸி. இப்போ இந்த வேல்யூ என்ன? 24 ஸ்கொயர் பண்ணும். 24 ஸ்கொயர் பண்ணால் 576. ஸோ ஸ்கொயர் வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 18 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 324 ப்ளஸ் ஹச் வேல்யூ 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள், சாரி ஆட் பண்ணுங்கள். 10 16க்கு 6 யூனிட் டிஜிட்டு. அடுத்து பேலன்ஸ் 1 இருக்கா, இங்கே 6 8 8 7 15க்கு 5 பேலன்ஸ் 1. ஓகேவா, பேலன்ஸ் 1. அதுக்கு அடுத்தது 3 6 11 1156 இருக்குது. ஸோ கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். 16க்கு 6 பேலன்ஸ் 1. இது 1 6 8 15 15க்கு 5 பேலன்ஸ் 1. இங்கே 10 1 11. ஓகே, ஸோ ரூட் 1156. இங்கே ரொம்ப சிம்பிளானதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து நீங்கள் டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரிக் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, 6ன்னு முடிகிற நம்பர் என்ன இருக்கும்? ஒன்று 4 ஸ்கொயர் பண்ணால் 16 முடியும், இன்னொன்று 6 ஸ்கொயர் பண்ணால் 36ன்னு 6ன்னு முடியும். இப்போ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது என்ன? 11 தானே. 11க்குள்ளே வரக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்ன? 3ஓட ஸ்கொயர் நம்பர் 9ன்னு வரும். ஓகே, அப்போ இந்த 3 மட்டும் எடுத்து இங்கேயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போது ஒன்று 34 ஸ்கொயர்டாக இருக்கலாம், அல்லது 36 ஸ்கொயர்டாக இருக்கலாம். ஆப்ஷனில் 34 மட்டும்தான் இருக்குது. அப்போ 34 தான் அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் இந்த ட்ரிக்கை மைண்டில் வச்சிங்கன்னா போதும். இது ஆல்ரெடி நான் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆக்சுவலாக லாஜிக்கல் கான்செப்ட் தான். ஒரு அரைக்கோளத்தில் எத்தனை மீப்பெரிய வட்டங்கள் இருக்கும் அப்படின்னா, அந்த அரைக்கோளத்தோட மேலே இருக்க எட்ஜு மட்டும்தான் மிகப்பெரிய வட்டமாக இருக்கும். மீதெல்லாம் அப்படியே போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒன்று மட்டும்தான் அதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த கவனிங்க. உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஸோ இந்த மாதிரி உயரம் வேல்யூ, அடிப்பரப்பு பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர். 4ஐயும் 500ஐயும் மல்டிபிள் பண்ணால் 2000. ஸோ 2000 அதுக்கான ஆன்சர். ஏன் அப்படின்னா உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹச். அதே தான் இங்கே கொடுத்துட்டாங்க. பை ஆர் ஸ்கொயர் அடிப்பரப்புன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஹச்சுங்கிறத டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு உருளையோட தொட்டியின் கொள்ளளவு 1848 மீட்டர் கியூப், அதன் அடிப்பக்க விட்டம் 14 மீட்டர் எனில் தொட்டின் ஆழம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தா அதே ஃபார்முலா தான் இந்த மெத்தட்லையும் கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் ஹச், இதோட வேல்யூ 1848. இதில் என்னென்னா அடிப்பக்க விட்டம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டம் வேல்யூ 14னா ஆரம் வேல்யூ 7. இதை நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இங்கே பை வேல்யூ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. ஹச்சோட வேல்யூ தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க, 1848. இப்போ இந்த 7மே கேன்சல் ஆயிடும். அடுத்து 11 அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 2 வரும், இங்கே 1. பேலன்ஸ் எத்தனை? 7 74ல் 6 66ன்னு போகும். பேலன்ஸ் 8 மறுபடியும் 168ன்னு போகும். அதுக்கு அடுத்தது 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்க. இப்போ இதுவே 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 8 2 16, இங்கே 4 84. அடுத்து இந்த 7ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1, பேலன்ஸ் 14ல் 2 இருக்கும். அப்போ ஹச்சோட வேல்யூ 12. இந்த மாதிரி தான். ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப் மாற்றுற மாதிரி கொஸ்டின்லாம் இருக்கும் மென்சுரேஷனில். களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். அப்போது ஒரு கூம்பா மாற்றிருக்காரு, இன்னொருத்தர் கோலமாக மாற்றிருக்காரு. மாறுபட்ட கோலத்தின் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 ஷேப்போட கன அளவு தான் ஈக்குவல். ஃபஸ்ட்டு கூம்பு அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். அதே இது கோலம் அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப். ஓகே, இப்போ ஈஸியாக சிம்பிளை பண்ணுங்க. பை வேல்யூ கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 3 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போது ஆர் வேல்யூ ரெண்டுலேயும் மாறி இருக்கு. ஓகேவா? ஒரே ஆரம் அப்படின்னா ஆர் கியூப்லேருந்து ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணி மீதி ஆர் மட்டும் வச்சுக்கலாம். இங்கே தனியாக கோலத்தோட ஆரம் கேட்டிருக்காங்கவே ஆரம் மாறுபட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன? கூம்போட உயரம் 48 சென்டிமீட்டர்.
ஆர் வேல்யூ 12 சென்டிமீட்டர், இதெல்லாம் கூம்புக்குரியது. அப்போ 12 × 12 × 48 ஈக்குவல் டு 4 × r³. இப்போ ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 4ஆல் வந்து 48 மட்டும் அடிச்சு கொடுங்க 12. இப்போ இங்கே கவனிங்க 3 12 இருக்குது, r³ இருக்குது. அப்போ r³ வந்து 3 12 இருந்தது அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன? ஒரே ஒரு 12 தான். அப்போ 12 தான் அதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். மல்டிபிள் பண்ணுறது கூட ஸ்மார்ட்டாக மல்டிபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்பர் கான்செப்டில் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இந்த சிறப்பு தொடர் வரிசைலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்பர் கான்செப்டில் ஏபிஜிபி அதே போல் ஸ்பெஷல் சீரீஸ்ன்னு இருக்குது. இருந்தாலும் இந்த ஸ்பெஷல் சீரீஸ் கான்செப்ட் வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக அந்த கே கான்செப்ட்னு வச்சு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n × n+1/2ன்னு இருக்குல்ல. இப்போது இதோட கூடுதல் தான் அவங்க கொடுத்துருக்க அந்த 253. ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். என் வேல்யூ ஆப்ஷன்லேருந்து எடுத்துக்கோங்க. ஒன்று ஆப்ஷன் ஏ நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே 22 × 23/2ன்னு இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா 253 கிடைக்கலான்னு பாருங்கள். இப்போ 2 இங்கே 11. இப்போ 11 × 23 23 பக்கத்தில் இப்படியே 23 போட்டுக்கோங்க. 2 5 3 இதுலேயே கிடச்சிருது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். வேலை முடிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கே கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இதுலையுமே ட்ரிக் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்க அதே ஃபார்முலா இங்கே அப்ளை ஆகும். 1³ + 2³ +. அப்போது இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அந்த ஃபார்முலா என்ன? n × n+1/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே இயல் எண்களோட கூடுதல் அப்படின்னா n × n+1/2 மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்க ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகணும் அப்படின்னா இந்த ரூட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்? 72,900ங்கிறத ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். 729ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 27ஓட ஸ்கொயர் வேல்யூ. ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்தால் ரூட்டுக்கு வெளியில் ஒரே ஒரு 0 தான். அப்போ 270 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த இடத்துல ஆப்ஷனை சூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரிக்கு என்ன ரூட் கான்செப்ட் வரக்கூடிய ட்ரிக்கை நான் நிறையா டைம் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆரம்பத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய கொஸ்டினாக பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ அவங்க லாஸ்ட்டில் 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்ன டேம்லாம் இருக்குது அப்படிங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் 0 வருது அப்படின்னா ஏதாவது ஒரு டேம் ப்ளஸில் இருக்கணும், இன்னொரு டேம் மைனஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் எல்லாமே ஒரு இடத்துல 0ன்னு ஆயிரும். எல்லாமே ப்ளஸ்ன்னு இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸ்லேயே தான் கிடைக்கும். எல்லாமே மைனஸில் இருந்தால் ஆன்சர் மைனஸ்லேயே தான் இருக்கும். ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருந்தால் தான் 0ல் கிடைக்கும். அப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த எக்ஸாக்டாக 25வது டேம் 0வான்னு தெரியாது. ஓகே, இந்த எல்லா டேமும் வந்து கூட்டுதல் உருவாக்குமான்னு கேட்டால் அது தெரியாது. இந்த வேல்யூ n+1 80 இது வந்து நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிக்கும் தெரியாது. ஆனால் லாஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, டிங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையில் டிங்கிறது பொது வித்தியாசம் தானே. டி மிகை வேல்யூ அப்படின்னா பாசிட்டிவ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏங்கிறதும் மிகை வேல்யூ பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ பார்த்த பாயிண்ட் அழகாக புரியுதா? ரெண்டுமே பாசிட்டிவ் வந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் வரும், 0 வராது. அப்போ இந்த கான்செப்ட் தான் தவறானது. அவங்க பின்வரவற்றில் எது தவறானதான கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி முடிவிலி கான்செப்ட், இன்ஃபினிட்டி கான்செப்டில் கூட்டுத்தொடர், சிறப்பு தொடர், இந்த பெருக்கு தொடர் இந்த கான்செப்டில் இருக்குது. ஆக்சுவலாக இது பெருக்கு தொடர் தான். ஓகேவா? சரி, இதுதான் 9ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 3 வரும்? ரொம்ப சிம்பிளானதான். 1/3 மல்டிபிள் பண்ணால் அடுத்து இருக்க 3யோட 1/3 மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை தான். அதில் ஆர் வேல்யூ 1/3. இந்த மாதிரி முடிவிலி கான்செப்ட், இன்ஃபினிட்டி, முடிவிலி தொடர், முடிவுறா தொடர், அதோட கூடுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, a/1 - r. இதுதான் அந்த இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா. ஏங்கிற வேல்யூ என்ன? 9. முதல் இருக்க 9 தானே, /1 - r வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1/3ன்ட்டு. இப்போ கீழே இருக்க வேல்யூ நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 3ங்கிறது போகும். அப்போ 9/3 - 1/3. இப்போ இந்த 3 என்ன ஆகும் அப்படின்னா மேலே மல்டிபிளாக ஆகும். 9 × 3ன்னு மாறும். கீழே 3 - 1 2. 9 - 27/2. அப்போ 27/2 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
லாஸ்ட் டாபிக் பாருங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம சூப்பரான ஷார்ட்கட்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதையும் இங்கே அப்ளை பண்ணலாம். இப்போ குரூப் 1 2024 கேட்டது பாருங்க. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகாயன் கிடைக்கும் நிகழ்தகவு என்ன? இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 15 இது இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சூப்பரான ஷார்ட்கட்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி கூடுதல் வேல்யூக்கு ஒரு ட்ரிக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக்கை மறுபடியும் நோட் பண்ணுங்கள். அதாவது 2 பகடை, ஒரு பகடை இருமுறை யூஸ் பண்ணாலும் சரி, 2 பகடை சொன்னாலும் சரி, அது 2 பகடைக்கான பாசிபிலிட்டி தான். மொத்த பாசிபிலிட்டி 36. ஓகேவா? அது என்ன சொல்லியிருக்கேன், என் ஸ்கொயர்டு அப்படிங்கிற நோட் பண்ணியிருக்கு. பகடை அப்படின்னாவே அது பக்கம் வந்து 6, 2 பகடை இருக்கனால அந்த இடத்துல ஸ்கொயர் நோட் பண்ணோம். அப்போ 6 ஸ்கொயர் வேல்யூ 36. இது ட்ரிக் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். இப்போது இங்கே கேட்டிருக்கிறதுக்கு வாங்க, கூடுதல் பகாயன் கிடைக்க தான் சொன்னாங்க. இப்போது 2லேருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிருன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு பாடை 2வது பாடை 1 இருந்தால் மினிமம் கூடுதல் 2 தான் வரும். அதனால தான் 2லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே இது மொதல் பாடை 6, 2வது பாடை 6ன்னு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கூடுதல் வந்து 12ன்னு இருக்கும். அதனால தான் 12 முடிச்சாச்சு. இப்போ ட்ரிக்கு என்ன, 1லேருந்து ஆரம்பிக்கணும், 6 வரைக்கும் போட்டு ரிவர்ஸில் மாற்றிக்கணும். 1 2 3 4 5 6, 6க்கு அப்புறம் 5 4 3 2 1. இதுதான் அந்த கூடுதலுக்கான ட்ரிக்கு. இதை மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன். சார் நீங்கள் இது சொன்னதுக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க சார் சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளானது. இங்கே என்ன, கூடுதல் பகாயன் கிடைக்க நிகழ்தகவுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, நல்லா கவனிங்க. பகாயன் என்னென்ன, 2 மேலே இருக்க கவனிங்க, 2 3 5 7 அடுத்து 11. இது மட்டும்தான் பகாயன். அந்த கீழே இருக்க நம்பரை மட்டும் எடுங்க. 1 + 2 + 4 + 6 + 2 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 + 6 10, இது எல்லாத்தையும் கூட்டினா 5, அப்போ மொத்தத்துக்கு 15 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்கான சரியான ஆன்சர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய சம்ஸ் நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிக் உங்களுக்கு நிறைய இடங்கள் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ பகடை கான்செப்டில் இந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா கவனிங்க. இரு பாடுகள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்ணை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 4ஆல் வகுபடும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கரெக்டாக கவனிக்கணும். ஃபஸ்ட்டு 2 பாடையும் சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தத்துக்கு 36 பாசிபிலிட்டி. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன, முக எண்ணை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண். அப்போ ஈரிலக்க எண் அப்படிங்கும்போது 2 பாடு தானே. அதில் மொதல் பாடில் எந்த நம்பர் வேணால் இருக்கலாம், 2வது பாடில் எந்த நம்பர் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 மொதல் பாடில் 1, 2வது பாடில் 2ன்னு இருந்தால் தான் இந்த 12ங்கிற ஈரிலக்க எண் 4ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அதே போல் 1 மொதல் பாடில் 1, 2வது பாடில் 6ன்னு இருக்கணும். இதுதான் 4ஆல் டிவைட் ஆகும். இதுக்கு இடையில 5 3 அதெல்லாம் வந்து வராது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இது 1 6 நம்ம நோட் பண்ணுறோம். அதே போல் இப்போ இதுக்கு அடுத்து 6க்கு மேக்ஸிமம் போகாதுல, அதுதான் மேக்ஸிமம் தானே. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம மொதல் பாடில் 2 கான்செப்ட் 2, அடுத்த பாடில் இப்போ வந்து 0லாம் வராது. பகடையில் வந்து 1லேருந்து ஆரம்பிச்சு 6 வரைக்கும் தானே. இப்போது அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 24ன்னு இருந்தால் மட்டும்தான் அது 4ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது 3, இதுக்கப்புறம் 26லாம் வந்து டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா 3 2ன்னு இருக்கணும். அடுத்தது 3 6ன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் 32 36 தான் 4ஆல் டிவைட் ஆகும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 4ஆல் 4னா 4 4 44ங்கிற மட்டும்தான், வேறு எதுவுமே வந்து டிவைட் ஆகாது. அடுத்தது 5 பார்த்தீங்க அப்படின்னா 5 2, அதுக்கப்புறம் 5 6 இது மட்டும்தான். அதுக்கடுத்து 6 பார்த்தீங்கன்னா 6 1 2 வராது, 3 4 வரும். அடுத்து 66 அப்படிங்கிறது வராது, 4ஆல் டிவைட் ஆகாது. இப்போ இதவே நீங்கள் பாருங்கள் 66 வராது. ஓகே, இப்போ இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 தான் வருது. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணால் 9 9 4 36. அப்போ 1/4 தான் அவங்க கேட்டதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக இந்த கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், 3 பாடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பாடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி 3 பாடையோ
ஆர் 2 பாடையை கேட்டாங்கன்னா அது ஒரே எண் கிடைக்க முக எண்ணில் ஒரே எண் கிடைக்கிறதுக்குன்னா 6 பாசிபிலிட்டி தான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 3 பகடை அதோட மொத்த பாசிபிலிட்டி என்ன, நான் எண் 3 பாடைனால கியூப் நோட் பண்ணேன். எண்ணுங்கிறது ஒரு பாடைக்கு 6 பக்கம், அப்போ 6 கியூபோட வேலை என்ன 216 இங்கே நோட் பண்ணிடலாம். இது 6 அடிச்சு கொடுத்தா 1 6 6 3 18 பேலன்ஸ் 3 36 6 36 அப்போ 1/36 ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஈஸியான ட்ரிக் இருக்குது கண்டுபிடிச்சலாம். பாருங்க 1 2 இப்போ நம்ம பகடையிலனா 1லேருந்து ஒரு 6 வரைக்கும் 1 2 3 4 5 6 இப்படி வரிசைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பர் பார்க்குறோம். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த நம்பர்லாம் நீ யூஸ் பண்ணாதீங்க, நான் சொல்கிற நம்பர் தான் அந்த பகடையில் இருக்கணும். 1 2 2 3 3 3 இதுதான் அந்த பகடையில் இருக்குது. இப்போ கேள்வியை நல்லா கவனிங்க. கேள்வியை பார்த்தீங்கன்னா மதிப்புகள் கொண்ட இரு பாடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பாடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பாடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிளானதான். இப்போ முதல் பாடையில் 1ன்னு இருந்துச்சுன்னா அடுத்த பாடையிலலாம் பார்த்தோம். இப்போ இந்த இது தேவையில்லை, 1 1 2 2 3 3 3 ஓகேவா. இப்போ முதல் பாடையில் 1ன்னு இருந்துச்சுன்னா அடுத்த பாடையில் இதோட பெரிய நம்பர் தான் இருக்கணும். ஓகேவா. நம்ம முதல் பாடையில் 2ம் அடுத்த பாடையில் 1 இப்பெல்லாம் மாற்றிலாம் நம்ம போடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இப்போ ஈஸியாக எத்தனை வாய்ப்புகள் இருக்குங்கிறத அழகாக கண்டுபிடிச்சலாம். நல்லா கவனிங்க. இப்போ முதல் பாடையில் 1ன்னு இருந்துச்சுன்னா மீதி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாமே 1ங்கிற நம்பரை விட 2 இதுவும் பெருசு தான். இந்த 2 தனி நம்பர் தான். நீங்கள் சார் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்பர் 2 நோட் பண்ணிட்டோமே, அப்போ மறுபடியும் 2 நோட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த 2 நம்பர் தனி, இந்த 2 நம்பரும் தனி, இந்த 2வது நம்பர். அதே போல் இந்த 3வது நம்பர் தனி, இந்த 3 தனி, இந்த 3 தனி. அப்போ இந்த 1ங்கிற நம்பர் அடுத்து மீதி இருக்க 5லுமே ஜாயிண்ட் ஆகலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ 5. ஓகேவா. அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ அடுத்தது இதோட பெரிய நம்பர், இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் இதை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா ஈக்குவலான நம்பர். அப்போ 2வது பாடையில் பெருசு அப்படின்னா மீதி இருக்க அந்த 3ஓட சேரலாம். அப்போ அவங்க சொல்கிற கண்டிஷன் வரும். எத்தனை வந்திருக்கு, இந்த 2ங்கிற நம்பர் 3. ஓகே, 3 வருதா. இப்போ அதுக்கு அடுத்தது இந்த 2ங்கிற நம்பர் நல்லா கவனிக்கணும். இந்த 2ங்கிற நம்பர் இதோட பெரிய நம்பர் தான், 3ஓட சேரும். அப்போ இது +3 தானே. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு 11 கிடச்சிருச்சு. மொத்தம் 11 வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளானதான். கொஸ்டின் தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம ஒரு கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா டாப்பிக்குமே நம்ம இப்போ ரீசெண்டாக 2024 கேட்டிருக்க சம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட் பண்ணிடுங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருங்க. நான் ஒரு மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லைவ் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். ஸோ லைவில் எல்லாருமே மீட் பண்ணலாம், அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.